வினய பீடகம், 2 சுத்த பீடகம், 3 அபிதம்ம பீடகம். வினய பீடகம் துறவிகள் மற்றும் பிக்குகள் பின்பற்ற வேண்டிய ஒழுக்க விதிகள் மற்றும் சங்கத்தின் விதிகள். சுத்த பீடகம் புத்தர் மக்களுக்கும் சீடர்களுக்கும் வழங்கிய உபதேசங்கள், கதைகள் மற்றும் உரையாடல்களின் தொகுப்பு. அபிதம்ம பீடகம் புத்தரின் போதனைகளின் ஆழமான தத்துவங்கள், மெய்யியல் மற்றும் மனித மனதின் உளவியல் சார்ந்த பகுப்பாய்வு. திரிபீடகத்தில் உள்ள சுத்த பீடகத்தின் புத்தக நிகாயம் என்னும் பிரிவில் இடம்பெற்றுள்ள ஒரு ஞான பொக்கிஷம்தான் இந்த தம்மம். தம்மம் என்றால் அறம், ஒழுக்கம் அல்லது இயற்கையின் நியதி. பதம் என்றால் பாதை அல்லது வழி. ஆக தம்மபதம் என்பதற்கு அறத்தின் வழி என்று பொருள். பாலி மொழியில் எழுதப்பட்ட இந்நூல் மொத்தம் 26 அத்தியாயங்களும் 423 செய்யுள்களும் உள்ளன. இதன் சிறப்பு, இதை ஒரு குறிப்பிட்ட மதத்திற்கான புத்தகமாக மட்டும் சுருக்கிவிட முடியாது. காரணம், மனிதன் எப்படி வாழ வேண்டும், மனதை எப்படி கையாள வேண்டும், துன்பத்திலிருந்து மனிதன் எப்படி விடுபட வேண்டும் என்பதை எடுத்துரைக்கும் ஒரு உலகளாவிய வழிகாட்டி இது. புத்தர் தனது போதனைகளின் போது பல்வேறு சூழ்நிலைகளில் வெவ்வேறு மனிதர்களிடம் பகிர்ந்து கொண்ட ஞான முத்துக்களின் தொகுப்பே இந்த தம்மபதம். இன்றைய இந்த நட்புலரி 1212வது நிகழ்வில் உரையாற்ற வருகை தந்துள்ள சிறப்பு மனிதர் திருச்சியை சேர்ந்த இவர் திருவாரூர் மாவட்டம் கருப்பு கிளார் என்ற பண்பாட்டு பாரம்பரியம், கல்வி விழுமியங்கள் நிறைந்த ஊரை சேர்ந்தவர். தமிழின் மனமும் மனித நேயமும் கலந்த அந்த மண்ணின் மகத்துவத்தை தனது வாழ்க்கை முழுவதும் அவர் எடுத்து சென்றுள்ளார். ஒரு சாதாரண மனிதராக ஆரம்பித்து அசாதாரண சாதனைகளை நிகழ்த்தியவர். அவர் திருச்சி பெல் நிறுவனத்தில் 18 ஆண்டுகள் பணியாற்றி, அதோடு மட்டுமல்லாமல் தொழிலாளர்களுக்கான கல்வி ஆசிரியராக கூடுதல் பொறுப்பேற்று ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம், இண்டஸ்ட்ரியல் விசிட் போன்ற பயிற்சிகளை ஊழியர்களுடன் இணைந்து நடத்தியவர். 1995 முதல் 2013 வரை சவுதி அரேபியாவில் டிராப்ட்ஸ்மேனாக சென்று பின்னர் ப்ராசஸ் என்ஜினியராகவும் இறுதியில் லீட் என்ஜினியராகவும் உயர்ந்தார். இது அவரது உழைப்பு, தொடர்ச்சியான கற்றலுக்கான ஒரு சாட்சி. சவுதி அரேபியாவில் இருக்கும் காலகட்டத்தில் கூட தமிழ் மற்றும் பண்பாட்டு மறவாதவர். தமிழர் பேரவை அமைப்பு, பொங்கல் விழா, நாடகம், பட்டிமன்றம், கவிதை அரங்கம் போன்ற நிகழ்ச்சிகளை நடத்தி வெளிநாட்டிலும் தமிழின் மனத்தை பரப்பினார். அன்புடன் வீரா என்ற யூடியூப் சேனல் மூலம் வாழ்க்கை, இலக்கியம், ஊக்கம் ஆகியவற்றை மக்களிடம் கொண்டு சேர்த்து கொண்டிருக்கிறார். சவுதி அரேபியாவில் இருந்து திரும்பிய பிறகு திருச்சி டோஸ்ட் மாஸ்டர் கிளப்பின் முதல் ஆண்டு தலைவராக பொறுப்பேற்று செயல்பட்டவர். இப்போதும் மணிமொழி அகாடமியில் ஒன் ஆஃப் த டைரக்டர். நட்புலரியுடன் இணைந்து கடந்த 3 ஆண்டுகளாக பயணித்து வருகிறார். நல்லதொரு குடும்பம் என்ற மொழிபெயர்ப்பு நூலும் மற்றும் 2 இணை நூல்களை கீழ்வாலை ராக் ஆர்ட்ஸ், ஏன்ஷியன் தமிழ் தொல்லியல் துறை சேர்ந்த சுபாஷ் சந்திரபோஸ் அவருடன் இணைந்து வெளியிட்டுள்ளார். இன்றைய தலைப்பான ஏமாலி டு கோமாளி. உங்கள் ஆரவர கைத்தட்டலுடன் அவரை வரவேற்று உரையாற்றும்படி அழைக்கிறோம். நன்றி. அன்பு நன்றிகள் கோடி ஐயா. என்ன சொல்லணும், அந்த கலைஞராக்கா நந்த வம்சத்தை கூண்டோட்டு போசம் செய்து அந்த அவன் எங்கும் தேடி அலைந்தாலும் காண முடியாத அரும்பெரும் பண்டிதராம் சாணக்கியரின் ராஜதந்திர மூலையிலே வளர்ந்து விட்ட இந்த அசோகவிட்டனுக்கு அடிபணிய மறுத்தான். பேதமை பேதமை தானை தலைவரே, தகுதி சிறிதுமில்லா தருக்கர் கூட்டத்தை இடுப்பிடித்து போடும் எனதருமை தளபதியே, என் தோள்கள் திணவெடுக்கின்றன. எனது வாளும் வேலும் இரத்தத்தை ருசி பார்க்க துடிக்கிறது. ஒரு திமிர் பிடித்த என் புலபச்ச பராக்கிரமம் அந்த கலிங்க பூமியை என் காடலிலே போட்டு மிதித்து துவைத்து அமிழ்த்தி சந்தனமாக எடுத்து என் மார்பிலே பூசிக்கொள்ள துடிக்கிறது. என்ன சொல்லுகிறீர்கள்? என்ன சொல்லுகிறீர்கள்? சொல்லுவதற்கு என்ன இருக்கிறது வேந்தே? விந்தியத்தின் விளிம்பிலே ஆரியவட்டத்தார் யாரும் அடியெடுத்து வைக்கவில்லை என்ற மாபெரும் பலியை போக்க இதை விட்டால் வேறு வார்த்தைகள் இல்லை மன்னவா. அரசே, ஆணையிடங்கள் வெற்றி என்றுரைத்தால் எதிரிகளின் கூட்டத்தை கூண்டோடு கட்டி வந்து உங்கள் காலடியில் குவிக்கிறோம். சபாஸ் சபாஸ், யுத்த பேரிகை முழங்கட்டும். அதுவே விரைவிலே ஜெயபேரியாக மாறி ஒலிக்கட்டும். போர் போர். புத்தம் சரணம் கச்சாமி, தம்மம் சரணம் கச்சாமி,
சங்கம் சரணம் கச்சாமி. புத்த பிட்சுவே, வணக்கம் வணக்கம். அசோகவர்த்தனா, என்ன காரியம் செய்ய துணிந்தாய்? வாலிபம் எடுக்கும் வாழ்நாளிலே எதையாவது சாதிக்க வேண்டும் என்ற எண்ணமும் கொண்ட நீ எப்போதப்பா கொடுங்கோலனாய் மாறினாய்? புத்த பிட்சுவே, இப்போது என்ன கூறுகிறீர்கள்? யுத்தம் இப்போது கூடாது என்கிறீர்களா? இல்லை அசோகவர்த்தனா, இல்லை. நான் யுத்தம் இப்போது மட்டும் கூடாது என்கவில்லை. யுத்தம் எப்போதும் கூடாது என்கிறேன். யுத்தம் எப்போதும் கூடாது என்கிறேன். அன்பு அரண் உலகை ஆள வேண்டும் என்கிறேன். அன்பும் அரண் உலகை வாழ வேண்டும். அன்பு கழுமிய சோதரர்கள் சோதரிகள், உங்கள் அனைவருக்கும் இனிய நற்புலரை வணக்கமும் நல்வாழ்த்துக்களும். இந்த பெருவாய்ப்பினை நல்கிய நமது ஃபவுண்டர் ஐயா குமரேசன் தர்மசீலன் அவர்களுக்கும், இங்கு எனக்கு இந்த இணையத்தில் இதயத்தோடு இணைந்து எனக்கு பல்வேறு வகையிலே உதவி புரிகின்ற அனைவருக்கும், உதாரணமாக நேற்று நமது அருணகிரி ஐயா அவர்கள் இருமுறை போன் செய்து இந்த 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 எண்ணம் எனக்கு வருவதற்கு அவர்தான் தூண்டுகோலாக இருந்தார். அவருக்கு நன்றி கூறி இன்றைய பொழிவை இறைவனுடைய பேரிடியில் வைத்து நமது அன்பு சகோதரி ஏ கலா கடந்த 21ஆம் தேதி நமக்கு உரையாத்தினாங்க இல்லையா? இந்த 21ஆம் தேதி 1206வது பொழிவு நமது நட்புலரையினுடைய 1200 அவர்களுக்கு இந்த இன்றைய எனது பொழிவை சமர்ப்பணம் செய்கிறேன். ஏன் மற்ற இது எல்லாமே சிறப்பு, ஆனா அதுல எனக்குன்னு இதுல ஒரு சின்ன சுயநலம் இருக்கு. எனக்கு இந்த சமர்ப்பணத்துல எனக்குன்னு ஒரு சுயநலம் இருக்கு. அதுல நூலிலையா ஓடிய அந்த சுயநலம் என்ன? அது அவர்கள் கூறி வந்த பல செய்திகள் என்னுடைய வாழ்வுக்கும் தொடர்பான பல செய்திகள். அவர்களும் தந்தையை இழந்தாங்க. அவங்களாவது கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு டிஃபன் பாக்ஸ்ல கம்பங்கூழ் இருக்கிறதுக்கு மேல தான் பொண்ணு பிள்ளைங்களோட உட்கார்ந்து சாப்பிட்றப்ப சந்தோஷமா சாப்பிடணுமேனு உணவை வச்சு கொடுத்த அந்த அளவுக்கு அவங்க தந்தை இருந்தாங்க. என்னுடைய தந்தை அப்ப சொன்னப்ப அவங்களும் அழுதாங்க. நீங்க அந்த வீடியோவை வேணா மறுபடி பாருங்க. என்னுடைய தந்தை 1.5 வயதிலேயே இறைவன் சேர்ந்தார்கள். ஆனால் இறைவன் எனது தாத்தா ஆத்தா என்பவர்களை எனக்கு எல்லாமாக, அன்னை எனது அன்னை அவர்கள்லாம் புனிதமான அன்னை, மாமா மாமியார், மாமியார் இல்லை அவங்க மறு அம்மா எனக்கு, இப்படி எல்லாத்தையும் எனக்கு கொடுத்த ஒன்னே ஒண்ணு, அது அப்பாவை மட்டும் கொஞ்சம் இள வயசுல, ஒருவேளை இவ்வளவு வயசுல நான் இருக்கணுங்கிறதுக்காக அவரோட வயதை எனக்கு ஹிந்தியில கால் வணங்குறப்ப அதை சொல்லுவாங்கம்பாங்க. என்னுடைய வயதையும் நீ எடுத்துக்கொள்ளு, ஹிந்தி முறையில அப்படி ஒரு முறை இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்கன்னு. அது மாதிரி ஒருவேளை எனக்கு கொடுத்துட்டு அவரு எங்க தந்தை இறைவனடி சேர்ந்து எங்களோட இப்பவும் இருக்காரு, என்னோட இப்பவும் இருக்காரு. இதை நான் சொல்லிக்கிட்டு இப்ப நிகழ்ச்சிக்கு போறேன். இன்றைய உலகு எப்படி இருக்கு அப்படிங்கிறதுக்கு சமீபத்துல ஒரு சின்ன புஸ்தகத்தை பார்த்தேன். இந்த புத்தகம் யுவல் நோவா ஹராரிங்கிறவர் எழுதியிருக்க. அவர் தான் ஷேப்பியன்ஸ்ன்னு ஒரு புத்தகத்தை எழுதின ஒரு பெரிய அறிவாளி. இந்த வந்துட்டோம். அவர் தான் இந்த சேப்பியன்ஸ்ன்னு இந்த புத்தகத்தை எழுதின அவர் ஒரு நிமிஷம் ஆயாச்சு. அவரு இந்த புத்தகத்தை நெக்சஸ் அப்படிங்கிற இந்த புத்தகம் நெக்சஸ், இதுல உன்னை சொல்றாரு. என்னது? The story of how information networks
have made, அதுக்கு அடுத்த வார்த்தையை தான் கவனிக்கணும் நம்ம. And unmade our world. This book or information network, it is made our bookனு நிறுத்தி இருந்தாருன்னா அதனுடைய பொருளே வேற. Unmade our world அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு என்ன ரீசன் வந்து கீழே வருது. For the last 1 lakh years, we sapiens have accumulated enormous power. But despite all our discoveries, invention, and conquest, we now found ourselves in an existential crisis. The world is on the verge of ecological collapse. இதோட நிறுத்தியிருந்தாருனாலும் பரவாயில்ல. இன்டர்நேஷனல் அண்ட் பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ், இதுக்கு மறுபடியும் நான் அதை சொல்லணும்னே நினைக்கிறேன். இன்டர்நேஷனல் அண்ட் பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் ஆர் ரைசிங் அண்ட் வி ஆர் ரஷிங் headlong into the age of AI. Heading to the age of AI. அந்த ஏஐங்கிறதுக்கு நம்ம சொல்ற விளக்கம் ஒன்று சொல்லுவோம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அவர் அங்க அடுத்தது சொல்றாரு, த அலைன் இன்ஃபர்மேஷன் நெட்வொர்க்ஸ். ஏஐங்கிறது அலைன் இன்ஃபர்மேஷன் நெட்வொர்க்ஸ். இன்ஃபர்மேஷன் அப்படியே கொட்டி கிடக்க, அதெல்லாம் நெட்வொர்க்ஸ். தட் threatens to annihilate us for all that we have accomplished. இந்த கேள்வி அடுத்தது கேட்கிறாரு. அதுதான் நம்ம ஒவ்வொரு மனிதனும் சிந்திக்க வேண்டிய கேள்வி. அடுத்து அவர் கேட்கிறது, why are we so self destructive? கன்ஸ்ட்ரக்டிவ்னு சொன்னா செல்ஃப், வி ஆர் வெரி கன்ஸ்ட்ரக்டிவ் பிகாஸ் ஆஃப் ஆல் திஸ் இன்ஃபர்மேஷன். இதெல்லாம் நமக்கு கிடைக்கிறதுனால நாங்க வந்து கன்ஸ்ட்ரக்டிவா இருக்கோம். நாங்க வந்து எல்லாம் முன்னேறிட்டோம், இங்க பாரு எவ்வளவு நாகரிகத்துல இருக்கோம், எல்லாம் சொன்னு நம்ம கிளைம் பண்ணி அப்படியே இது பண்ணா பரவாயில்ல. ஆனா டிஸ்ட்ரக்டிவ், இவ்வளவு இருந்தும் ஏங்கடா நீங்க வந்து டிஸ்ட்ரக்டிவ் போறீங்க அப்படிங்கிற மாதிரி இந்த புத்தகம் இது நமக்கு சொல்லித்தர பாடங்கள் ரொம்ப 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 இது. இப்பதான் நான் டாபிக்கே வர்றேன். ஒரு அண்ணாச்சி கடை, அவரு ஒரு கான்வர்சேஷன் நடக்கிறது அப்படியே பாருங்க. என்னடா நீ இதை எடுத்துட்டு வந்து இங்க ஐயா கிட்ட வர்ற, இது இவர் யாரா? சாதாரண நமக்கு இதாடா, நமக்கு எவ்வளவு வேண்டியவர், இந்த உருளைக்கிழங்கு நாங்க கொண்ட தூக்கி எரின்னு போட்ட உருளைக்கிழங்க கொண்டாந்து அவர்கிட்ட கொடுக்க போறியா? தூக்கி கொண்டா அதை அங்க தூக்கி போடுற. ஐயாவுக்கு வந்து அந்த பெரிய உருளைக்கிழங்கா இருக்கு இல்லையா, முந்தா நாள் வந்தது இல்லையா, ரொம்ப நல்ல இதுன்னு, அதை எடுத்துட்டு வாடா, இதை தூக்கி கொண்ட வெளியில தூக்கி கொள்ளையில தூக்கி எறிடா, இதை கொண்ட கொடுக்க வரோம். என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? ஐயா மன்னிச்சுங்க, அவன் தெரியாம செஞ்சுட்டான், அவனை விடுங்கய்யா, நீங்க இந்த பெரிய உருளைக்கிழங்கு ரொம்ப சூப்பரா இருக்கும்யா டேஸ்ட், இதை வாங்கிட்டு போங்கய்யா. அப்படியா, ரொம்ப நன்றி தம்பி. இது எவ்வளவு பவளை? அவன் சொன்னது 3 ரூபான்னு உங்கள்கிட்ட சொல்லியிருப்பான். அது வேணாயா, இது கொஞ்சம் 2 ரூபா அதிகம், 5 ரூபாய்தான்யா. நீங்க போதுங்க, 1 கிலோ, நீங்க 1 கிலோ தானேயா கேட்டீங்க, அப்ப 1 கிலோ இதுல 5 ரூபாய்க்கு வாங்கிட்டு போங்க. தம்பி 1 கிலோ வேணாம், 4 கிலோவா போடு இதுல, இந்த 5 ரூபா இதுல. ஏன்னா எனக்கு நீ நல்லது செய்யணும்னு இவ்வளவு இது பண்ணி அந்த உருளைக்கிழங்கு இல்லைன்னா அதைத்தான் நான் வாங்கிட்டு போய் என் மனைவி கிட்ட திட்டு வாங்கியிருப்பேன். நீ அது வேணான்னு சொல்லி தூக்கி எறிஞ்சிட்டு இப்ப இது எனக்கு கொடுக்குறப்ப நான் ஏன் 1 கிலோ வாங்கிட்டு போகணும்? நான் 5 கிலோ 4 கிலோ வாங்கிட்டு போறேன், என்கிட்ட 20 ரூபா இருக்குந்தா, 20 ரூபா வச்சுட்டு 4 கிலோவை போடு. டேய் ஐயாவுக்கு அந்த இதை போடுறா. போட்டுட்டியா? ஒரு 2 பெரிய உருளைக்கிழங்கை எடுத்து ஐயா அதோட போடுறா. வாங்கய்யா. இந்த கற்பனை நாடகம் இன்னும் 4 பேர்கிட்ட இங்கதான் இருக்கு. கோமாளி ஏமாளிங்கிறது இதே கதைய இந்த ஓனரு இன்னும் 4 பேர்கிட்ட இதே கதையை செய்யறாரு. அப்கோர்ஸ் அந்த 4 பேரும் 4 கிலோ வாங்கிட்டு போகாம இருக்கலாம், 2 கிலோ 3 கிலோ காசு இருக்கிறது. அப்படியே ஈவன் எனக்கு ஒன்றும் அதிகம்னு வேணாப்பா, நான் 1 கிலோவுக்கு தான் காசு எடுத்துட்டு இருந்தேன், அதே 5 ரூபாங்கிற நீ போயிட்டு போகுது 1 கிலோ.
ரூபா தான் இருக்கு, நாளைக்கு ரூபா வந்து தந்துடுறேன் குடுன்னு கூட வாங்கிட்டு போயிருக்கலாம். இந்த 5 பேர் கதையும் விட்டுருங்க. உங்க கற்பனைக்காக அடுத்த 6வது நபரை நீங்க யார் வேணாலும் கொஞ்சம் ஒரு நிமிஷம் சொல்லுங்களேன், ஏதாவது என்ன இருந்திருக்கலாம்னு. என்ன சார் எனி கேக்குறீங்க? ஐடியா? ஆறாவது இது என்னையா கேக்குறீங்க? புரியல. 6வது ஆள் 5 பேர்கிட்ட இதே கதையை ரிப்பீட் பண்ணிட்டாரு. அவன் எடுத்தாந்து இந்த பழையதே வைப்பான். கொண்டு எறிடா, இவர் யாரு, நமக்கு முக்கியமானவங்க, இவங்கள்ட்ட போய் அப்படி ஏமாத்த பாக்குறியா, தூக்கி எறிடாத, புது அந்த பெரிய உருளைக்கிழங்க கொண்டு வாடான்னு 5 பேர்கிட்ட கதையை ஓட்டிட்டாரு. அவருக்கு லாபம் சம்பாதிச்சுட்டாரு. 6வது ஆளு என்னன்னு ஏதாவது யோசிங்கன்னு சொல்றேன். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. எப்படி மேன் முத்துக்கு லட்சுமி அம்மா ஏதோ சொல்ல ஆரம்பிச்சீங்க. இல்ல அதுதான் 6வது இது என்ன நீங்க சொல்ல வந்தீங்கன்ட்டு கேட்டேன். இப்ப புரிஞ்சிருச்சு சார். இப்ப 6வது ராக்காயிங்கிற அம்மா வர்றாங்க. இதே கதைய நாடகத்தை அரங்கேத்துறாங்க இந்த 2 பேரும். அவனும் நடிக்கிறான், ஓனரும் நடிக்கிறாரு. இந்த கதையை அரத்துறாங்க. அவங்க இப்ப அவங்களோட என்னடா நீ நினைச்சுக்கிட்டீங்க, நான் என்ன இழிச்சவன் நினைச்சுக்கிட்டீங்களாடா, என்ன நினைக்கிறீங்க நீங்க, போய் அந்த இந்த இதுதான்டா வந்து நாட்டுக்காய், நீங்க கொண்டு வந்து இவ்வளவு பெருசா கொடுக்கறதெல்லாம் அதெல்லாம் இதுடா, கொண்ட குப்பையில இதை போடுங்கடா. ஏமாத்த வந்துட்டானுங்க, ஏமாத்த. யாரு உங்களுக்கு வந்து முதல்ல போட்டான்னு சொன்னீங்களா, எனக்கு இது நல்லது இல்லைன்னு. அவ யாருடா, அவ சொல்லுடா, நான் போய் அவளை இழுத்துட்டு வரேன். இப்ப மூக்கடை தானே சொன்னீங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல மூக்காயோட வர்றேன். நீங்க 2 பேரும் இங்கே இருங்க, எனக்கு அதுல 1 கிலோ போடுறா. அதுல எவ்வளவு ரூபா காசு சொன்ன நீ? 3 ரூபாக்கா. 3 ரூபாயா? 2 ரூபா தான் கொடுப்பேன். இது 2 ரூபா தான். எங்க ஊர்ல நான் பெரிய கடையில 2 ரூபா தான். நீங்க என்ன ஏமாத்த பாக்குறீங்களா என்ன? 2 ரூபாய்க்கு போடுறா 1 கிலோ, கரெக்டா போடுவே வெயிட்ட. இதுதான் இந்த 6வது அக்கா. இதோட இந்த கதை முடியல. இன்னும் என்னன்னா, அவங்க 6வது அக்கா அந்த 2 ரூபாய்க்கு 3 ரூபாங்கிறத 2 ரூபாய்க்கு வாங்கிட்டு போயிட்டாங்க. இப்ப இந்த பய சிரிக்கிறான், உளுந்து உளுந்து சிரிக்கிறான், கஜாமுஜான்னு சிரிக்கிறான். அவனைதான் இவரு கடைக்காரு 4 தடவை 5 தடவை திட்டி இருக்காரு. அவன் சிரிக்கிறான். மாட்டீங்களான்னு. இப்ப என்னென்ன பண்ண போறீங்க? இப்ப என்னன்னா, அவரும் அப்படியே தலையில கை வச்சுட்டு, இந்த அம்மா சும்மா இருக்காதுடா, ஏன்டா இந்த அம்மாட்ட இப்படி மாட்ட வச்ச நீ என்ன, அது இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த இதாவது பரவாயில்ல, ராக்காயி அது வரும் பாரு, மூக்காயி நம்ம சொன்னோம்ல, மூக்காய் தான் கொண்டாந்து கொடுத்ததுன்னு, அது வரும் பாரு. இன்னைக்கு கடையை இது காலி பண்ணிட்டு நம்ம ஊரை பக்கம் ஓடி போயிட வேண்டியதுதான் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்ப அந்த பையன் ஹி சால்விங் த இஷ்யூ ப்ராப்ளம். இல்லைண்ணா, சரி நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, அதுக்கு நான் ஒரு வழி வச்சிருக்கேன். என்னடா அது சொல்றா. நான் தான் ஓனருக்கு தெரியாம அது மூக்காயி அக்கான்னு சொல்லிட்டேன், எனக்கு தெரியாது பேரு. இவங்க மாதிரி இல்ல, இவங்க இவ்வளவு ஷார்ட்டா இருக்காங்க, மூக்காயி அக்கா இவங்க மாதிரி இல்ல. ராக்காய் அக்கா தவிசு கோச்சுக்காதீங்க, என் மேலதான் தப்பு. அவங்க வந்தவங்க 6 உயரம் 2 ஆள் உயரம் இருந்தாங்க. எங்கேயோ அந்த கடைசியில அவங்க பேரு கூட என்னமோ சொன்னாங்க, மறந்துட்டேன்க்கா. இவங்க இல்லக்கா என்று சொல்லி விடுவோன்னு அவன் சொல்லி சமாளிக்கிறான். இது ஏமாளிகளும் கோமாளிகளும் இருக்க வேண்டிய உலகம் இல்லையா? ஆனா நம்ம கலா சகோதரியர் அவர்கள் சொன்னாங்க இல்லையா, ஒரு குழந்தை, இதுவும் நடிப்பு தான். ஆனா அவங்க சொன்ன கதையில உள்ளதை பாருங்க. பஸ்ல வருது ஒரு குழந்தை, ஒரு டவுட்டு கேக்குது, ஒரு கேள்வி கேக்குது. இவங்க தலைமை ஆசிரியர். இவங்க என்ன சொல்றாங்க, ஐயோ இதுக்கு எனக்கு தெரியலையே அப்படின்னு, விடையே தெரியல. இவங்களுக்கு தெரியும் விடை, அதைத்தான் சொல்றாங்க அவங்க, எனக்கு விடை தெரியும், ஆனா அந்த குழந்தைய என்ஜாய் பண்ண வைக்கணும், அதுக்காக எனக்கு தெரியலையேங்கிறாங்க. எல்லோருக்கும் நன்றாம் பணிதல் அவர்களும் செல்வர்க்கே செல்வம் தகைத்துன்னு ஒரு திருக்குறள் இருக்கு. பணிவை எங்க காட்டணும், ஏன் காட்டுறேன், எதுக்கு, எல்லாமே தக்கார் தகவலர் என்ப அவர்தம் எச்சத்தால் உணரப்படும். என்ன செஞ்சு வச்சுட்டு போறீங்க நீங்க, அதால உணரப்படும் அப்படின்னு. இவங்க அதை சொன்னோன்னா அந்த குழந்தைக்கு சந்தோஷம் தாங்கல, அதோட நின்று இருந்தா பரவாயில்ல, அடுத்தது அவங்க சொன்னதுதான் ஆச்சரியம். இவங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க வந்துட்டாங்க. டீச்சர் வணக்கம் டீச்சர், நல்லா இருக்கீங்களா டீச்சர் அப்படிங்கிறாங்க. இவங்களுக்கு அப்படியே ஆடி போறாங்க. ஏன்னா அந்த குழந்தைக்கு இவங்க டீச்சர்னு தெரியாது. உடனே
அது இப்படியே இப்படி அப்படி கழுத்தை இது பண்ணிட்டு தலையை அப்படி இழுத்துக்கிட்டு, நீ டீச்சரா, உனக்கே உனக்கு அப்படியாக்கா, அக்கான்னு கூட சொல்லக்கூடாது, டீச்சரா நீ, உனக்கே தெரியலையா இந்த கேள்விக்கு ஆன்சரு? நான் சொன்னேன், நான் சொல்லவா இந்த ஆன்சரு? நான் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டே தான் வெரிஃபை பண்றது, சும்மாக்காக கேட்டேன். டீச்சரா, டீச்சர். இது அது முடிந்து விட்டது. இதை விட இன்னொரு ஸ்டேஜ் சொன்னாங்க. நான் இன்னைக்கு வந்து அவங்களெல்லாம் நான் ஏன்னா அவங்களுக்கு தான் சமர்ப்பிச்சிருக்கேன். நான் முன்னாடியே காரணத்தை சொல்லிட்டேன். ஒரு ராமச்சந்திரன் ஒரு பையன் எத்தனையோ ஸ்கூல்ல கொண்டு விடுறாங்க, அங்க பூட்டி போட்டுக்கிட்டெல்லாம் அவனை வைக்கிறாங்க. அவன் ஓடியாந்தாரா, படிக்கவே மாட்டேங்கிறான். அவனை கொண்டு வராங்க இவங்கள்ட்ட. இவங்க சொல்றாங்க, தம்பி நீ இவ்வளோ அழகா இருக்கியப்பா, இன்னும் கொஞ்சம் அறிவையும் சேர்த்துட்டா உனக்கு ரொம்ப நல்லா இருக்கும்ப்பா, நீ கவலையே படாத, நான் உன்னை அடிக்க மாட்டேன், திட்ட மாட்டேன், வா இங்க வந்து நான் வந்து தலைமை ஆசிரியர் தானே, இங்க என் பக்கத்துல சீட்டு போட்டு நீ உட்காந்துக்கப்பா, இங்க வா. அவன் படியோ என்னடா இது வரைக்கும் நமக்கு லைஃப்லயே நம்ம அப்பா போட்டு 4 அறை விடுவாரு, அம்மா 4 அறை விடுவாங்க, அங்க வாத்தியாரு 4 10 அறை விடுவாங்க, இதெல்லாம் விட்டுட்டு இப்ப இங்க வந்து சீட்டு போட்டு நம்மள அவன் அப்படியே குழம்பிக்கிட்டு நிக்கிறான். உட்காரியா, நீ உட்காரு அப்படின்ட்டு. ஸ்டூடெண்ட்ஸ், வாட் ஐம் சேயிங், யூ லிசன் டு மீ. இந்த பையன் இருக்காரு இல்லையா, இவர் ரொம்ப நல்ல தம்பி. நாளையிலேருந்து நம்ம ஸ்கூலுக்கு வர போறாரு, அவர் தான் தலைவர் மாதிரி இருப்பாரு. நான் வெளியில போறப்பெல்லாம் அவர் தான் வந்து கிளாஸை பார்த்துக்குவாரு. நீங்கெல்லாம் அவர்கிட்ட ரொம்ப இதா இருக்கணும், அவர் ரொம்ப அறிவாளி, என்ன ஓகேயா என்று. இதுக்கு நான் என்ன பதில் சொல்லுவது என்றே தெரியல. என்னுடைய வாழ்க்கையில் ஆசிரியருங்கிறவங்களுக்கு நான் அதை சொன்னேன்னா ஒரு நாள் பூரா நான் சொல்லிட்டு இருப்பேன். திருமணத்துக்கு 3 பஸ் ஏறி என்னுடைய வாத்தியார் வந்தாரு. நான் அந்த ஊர்ல இல்லை, நான் ஊரை காலி பண்ணிட்டு வேற ஊருக்கு போயிட்டேன் திருமணப்ப. இவன் எப்பவா 5ஆவதுலயா படித்தான், 5ஆவது வரைக்கும் படித்தான், இவனுக்கு வந்து 3 பஸ் ஏறி கல்யாணத்துக்கு போவாங்களாக்கும் என்று தூக்கி போட்டு இருக்கலாம். ஆனால் அவர் 3 பஸ் மாறி திருச்சிக்கு, கருப்பு கிளாரில் இருந்து திருச்சிக்கு வந்த அந்த ஆசிரியருடைய, அதனாலதான் இன்னைக்கு இதைத்தான் செய்யணும், இவங்களுக்கு தான் சமர்ப்பிக்கணும். இவங்க வந்து தலைமை ஆசிரியர்னாங்க. நான் இப்ப சொல்ல போறது தலைமை ஆசிரியர் மட்டும் இல்லை. நீங்க கலா சகோதரி அவர்களே, நீங்க தலைமை ஆசிரியர் மட்டும் அல்ல. என்ன என்னுடைய பதவியே பறிக்க பாக்குறீங்கப்பா அப்படின்னாங்கன்னா, இல்ல, நீங்க தாய்மை ஆசிரியர், நீங்க தாய்மை ஆசிரியர் என்று இதோடு நான் இது பண்ணிக்கிட்டு இப்ப வருவோம். ஐயா அருணகிரி ஐயா, அருணகிரி ஐயா இருக்கீங்களா? அந்த பனை மரத்தை இதை போட முடியுமா ஐயா? வாய்ப்பு இருக்கா? வெட்டுங்கடா, இன்னும் நல்லா வெட்டுங்க. தாகம் எடுத்தா மட்டும் என் கால்ல விழுந்தீங்க, இப்ப காசுக்காக என் கழுத்தையா இருக்கிறீங்களா? முதல் வெட்டு என் தண்டுல இல்ல, என் இதயத்துல விழுந்துச்சு. 1000 வருஷமா இந்த மண்ணை காத்து நின்ன எனக்கு நீங்க கொடுக்க போற கூலி இதுதானா? நிறங்களும் சுவைகளும் நிறைந்த உலகத்தில் நான் ஒரு பழங்கால நினைவாகி விட்டேனா? ஒரு காலத்தில் உங்கள் தாகம் தீர்த்த என் அன்பு இன்று யாருக்கும் தேவையில்லையா? கருப்பட்டி, நுங்கு, பனங்கிழங்குன்னு அள்ளி கொடுத்த எண்ணெய் இன்னைக்கு வெறும் தடிக்காக வெட்டி எறியறீங்களே, இது உங்களுக்கு நியாயமா? என்னை நம்பி வாழ்ந்த பறவைகள் எங்க போகும்? என் நிழல்ல ஒதுங்கின ஆடு மாடுகள் எங்க நிக்கும்? என் மரணம் என்னோட மட்டும் முடியலையே. என்ன வெட்டுறது சுலபம், ஆனா நான் இல்லாம நிலத்தடி நீர் வத்தி போகும்போது சொட்டு தண்ணிக்கும் நீங்க தாகத்துல தவிப்பீங்க. அப்போ புரியும் என் அருமை. நான் அழிஞ்சாலும் என் இனம் அழியாது. இந்த சிறிய கற்றுல என் உயிர் மீண்டும் மலருது. என்னை நேசிப்பவர்கள் ஒரு முறை எங்களை வாழ விடுங்கள், நாங்க உங்களை வாழ வைப்போம். இது எங்க மண்ணோட உயிர். இன்னும் இது போல வீடியோவுக்கு ஃபுட் டாக். நன்றி ஐயா, நன்றி. தம்பி வரைய சொல்லுமா, மைக்க மூடிட்டேன், என்ன பண்றேன்னு என்ன? அதான்க்கா, இதை யாருக்கு நான் டெடிகேட் பண்ண நினைப்பேங்கிறது தெரியும். 2-3 தலைவர்கள் இருக்காங்க. அந்த 2-3 தலைவர்கள் பேரையும் சொல்லாம ஒரே ஒரு ரொம்ப எல்லா தலைவர்களை விட இந்த 2-3 தலைவர்களை விட பெரிய தலைவர் அவர் தான், இந்த உலகத்துக்கே தலைவர். அவருக்கு இந்த பாடலை இப்ப பனைமரம் சொன்னது இல்லையா, அதை அவருக்கு சமர்ப்பிச்சுட்டு
நான் என்ன சொல்றேன்னா, அந்த பனைமரத்துக்கு ஆறுதல் சொல்லி ஆகணும். என்னோட கடமை. இதை அப்படியே தூக்கி அவருக்கு சமைச்சு பிச்சுட்டு அப்படியே விட்டுறது இல்ல. இந்த பனைமரத்துக்கு நான் ஒரு ஆறுதல் சொல்லணும். தம்பி பனைமரமே, உன்னோட நீ காய்ச்சி தொங்குறப்ப நொங்குன்னு சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் அதை போட்டு அதுல இவ்வளவு பெரிய இதா நாராய் நாராய் பணம்படு பனையின் கிழங்கு பிளந்தன பவள கூர்வாய் செங்கால் நாராய் நீயும் மனைவியும் தென்திசை குமரி ஆடி வருகின்ற போது எங்க ஊர்ல எங்க வீடு உடைஞ்சு கிடக்கும். அதுல என்னை பத்தி சொல்லு, யாருகிட்ட சொல்லுன்னு சொல்ல மாட்டான். அதுல கவிதைகளை என்னை பத்தி சொல்லு. என்ன சொல்லுன்னா, கையது கொண்டு மேலது தல்வி காலது கொண்டு கையது கொண்டு மெய்யது தல்வி காலது கொண்டு மேலது தல்வி பேலையில் இருக்கும் பாம்பன உயிர்க்கும் ஏழையாளனை கண்டனம் எனுமே. என் மனைவி கிட்ட போய் தூதா சொல்லுன்னு சொல்ல மாட்டான். மனைவின்னு வார்த்தையே சொல்ல மாட்டான். இதை நான் உயிரோட இருக்கேன், சம்பாதிக்க வந்தேன், இவ்வளவு கஷ்டப்படுறேன் இங்க, ஆனா கஷ்டத்தெல்லாம் விட நான் உயிரோட இருக்கேன்னு சொன்னீங்கன்னா என் மனைவி சந்தோஷப்படுவா. அதனால அவள்கிட்ட நீ போய் சொல்லுன்னு சொன்ன. அந்த பனை மரத்துக்கு நான் என்ன ஆறுதல் சொல்லுவேன்னா, தம்பி நீ வருத்தப்படாதப்பா, உன்னைதான் நாங்க அழிக்கிறோம்னு நினைக்காதப்பா. உன்னோட ஒரு தலைவர் நான் சொன்னேன் இல்லையா, அந்த தலைவர் அவர் தான் இந்த உலகத்துக்கே தலைவர். அவரு பெரிய கண்ட்ரியினுடைய எல்லாம் பெற்ற எல்லா பவரும் அவர்கிட்ட தான் இருக்கு. அவர் எல்லாரையும் மிஞ்சிடுவார். ஆண்டவனையே தூக்கி சாப்பிட்டுருவாரு. எங்களை எல்லாம் இன்னும் 2-3 நாள் 10 நாள் 1 வருஷம் 6 மாசம் இல்லை சாப்பிட்றதுக்கு அப்படியே ரெடியா இருக்காருப்பா. உனக்கு நடந்த கதை தான் எங்களுக்கு இன்னொரு 1 வருஷம் கழிச்சோ 2 வருஷம் கழிச்சோ 5 வருஷம் கழிச்சோ அவரால் நடந்துரும்ப்பா. அதனால நாங்க அந்த நேரத்துல நாங்களும் உன்ன மாதிரி தான் அழுவோம். அது வரைக்கும் உன்னை நாங்க எப்படியாவது முடிஞ்ச அளவுக்கு காப்பாத்துறோம்ப்பா. எங்களுக்கு இயற்கைனா உயிருப்பா. நாங்க உங்களை உன்னை எப்படியாவது காப்பாத்துறோம்ப்பா, கோச்சுக்காதப்பா, நீ அமைதியா இருப்பா, சந்தோஷமா இருப்பா என்று கூறிக்கொள்ள நான் விளைவேன், நாம் விளைவோம். இப்ப ஒரு சொல்லுல இப்ப நான் அதை முடிச்சுட்டேன். அடுத்தது சொல்றேன். நாகூர் அனிபானுடைய பாடு. இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை. பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை. அப்படி நான் இறைவன்கிட்ட கையேந்தி என்ன சொல்றேன், நான் கேட்க போறேன்னா, இறைவா எனக்கு ஒரு ரப்பர் ஸ்டாம்பு இருக்கு இல்லையா, அதை எடுத்து இப்படி குத்து என்னோட ஃபைல்ல, இவன் ஒரு ஏமாளி அப்படின்னு குத்திடு. இறைவா அது உனக்கு ஏதாவது சிரமம் இருக்கு, ஐயா நீ சொன்னா நான் உடனே அப்படியே கேட்கணுமாடா அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இறைவா கோமாளி அடுத்தது ஒரு இது ரப்பர் ஸ்டாம்பு, அதை எடுத்து என் ஃபைல்ல குத்திடு, இவன் ஒரு கோமாளி அப்படின்னு குத்திடு அப்படின்னு சொல்லதோட நிக்காம, இறைவா இன்னொன்னு நான் உன்கிட்ட கேட்கிறேன், ஆனா நீ அலிமாரி, இவன் ஒரு அலிமாரி, அழிவை கொடுக்கின்ற மாலி, துரோகமாலி, இவன் ஒரு துரோகத்தை செய்கிற, நம்பிக்கை துரோகம் செஞ்ச துரோகமாலி, இப்படி எதுவும் குத்திடாதப்பா, நான் அது மாதிரி செய்ய மாட்டேன். அப்படியே நான் தெரியாம செஞ்சிருந்தாலும் அது வேணும்னு செஞ்சிருக்க மாட்டேன்ப்பா. தெரியாம செஞ்சிருந்தா, யாருக்காவது துரோகம் பண்ணியிருந்தா கூட தெரியாம தான்ப்பா செஞ்சிருப்பேன். அதனால அதை மன்னிச்சு என்னை விட்டுட்டு எனக்கு ஏமாலின்னு கொடு இல்லை கோமாளின்னு கொடுன்னு முடிச்சுக்குவேன். இறைவன் என்ன செய்வாருன்னு எனக்கு தெரியும். எனக்கு இதுவரைக்கும் அவர் கொடுத்துருக்கிறதுனால அவர் எதை வேணாலும் குத்தட்டும். இந்த 2ல் 1 தான் குத்துவாரு, ஏமாலின்னு குத்துவாரு, கோமாளின்னு குத்துவாரு. அதனால அவர் இறைவன்கிட்ட எனக்கு எந்த இதுவும் இல்லை, முடிஞ்சுது. அடுத்தது இங்க வந்தீங்கன்னா 2 வார்த்தை சொன்னேன் பாத்தீங்களா, அலிமாலி துரோகமாலி அல்லது துரோகமாலி. இதெல்லாம் எங்கடா இருக்கு, இதெல்லாம் தமிழ்லயே இது வரைக்கும் வார்த்தை இல்லைன்னீங்கன்னா உன்னை மட்டும் சொல்லி கொண்டு விடைபெற விளைகிறேன். ஷேக்ஸ்பியரை நம்ம எல்லாரும் பேசுறோம். 39 நாடகங்களை எழுதிய ஷேக்ஸ்பியர், ஆஸ் யூ லைக் இட், கிங் லியர், ஜூலியஸ் சீசர், ஹாம்லெட், இப்படி வரிசையா 39 நாடகங்களை எழுதின அவரு, அதை மட்டும்தான் நம்ம இது வரைக்கும் பேசிக்கிட்டே வருவோம். அவரை பற்றிய இன்னொரு செய்தி உண்டு. he has gained அல்லது coined
அரௌண்ட் 1700 நியூ வேர்ட்ஸ், புது வார்த்தைகளை இங்கிலீஷ்லேயே அவர் புது வார்த்தைகளா 1700 வார்த்தைகள் போல அவரு புதுசா இந்த ஏன்னா பேச்சு வழக்குல வரணும். எங்கடி அவன் நிக்கிறான், நின்னு இருக்கானா, வட்டார வழக்குன்னு நம்ம சொல்றோம்ல, அவன் என்னடி போயிட்டு இருக்கானா சொல்றோம்ல. என்ன கதைக்கிறீர்கள் நீங்கள் தம்பி, நீங்கள் என்ன கதைக்கிறீர்கள், இங்கு வர வேண்டாமா நீங்கள், அங்கு நின்று கதைத்தால் எனக்கு எப்படி நான் அறிவேன் ஐயா. இப்படி எல்லாம் சொல்றோம் இல்லையா வட்டார வழக்குகள். அது மாதிரி கெயின் பண்ணுவோம் நம்ம. துரோகிங்கிற இதே வேணாம், ஏமாற்றுவனா ஏமாளியா இருப்போம், அலிமாலியாவோ ஏமாற்றுவாளியாவோ நம்ம ஆக வேணாம். இயன்றதை இந்த உலகுக்கு செய்வோம் என்று கூறி இந்த பெருவாய்ப்புக்கு உங்கள் அனைவருக்கும் அன்போடு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி சார். மிக சிறப்பான ஒரு நாடகம் பார்த்த மாதிரியே இருந்தது. நட்பறி இந்த உரை உங்கள் மேடை பேச்சியை அதிர வைத்த வகையில் வடிவமைத்திருந்தது. விண்ணை முட்டும் வேகம், மண்ணை ஆளும் மனிதம், 1212வது நாட்கள் நட்புலரியின் இந்த ஞான பயணம் இன்று வரலாற்றின் கால்தடமாய் திரு வீரசேகரன் அவர்கள் அசோகரின் கர்ஜனை குரலை சற்றே கணீர் என்று மாற்றி ஒரு பேரரசனின் மிடுக்கோடு அன்று கலிங்கத்து போர்க்களத்தில் நின்ற அசோகவர்தனன் கேட்டான், வெற்றி எங்கே என்று. இரத்த ஆறை கண்டபின் அவன் கண்டடைந்த மகா வாக்கியங்கள் இதோ: புத்தம் சரணம் கச்சாமி, தம்மம் சரணம் கச்சாமி, சங்கம் சரணம் கச்சாமி. நெக்சஸ் புத்தகத்தின் அதிகாரத்தின் அழிவு. யாவல் நோவா ஹரிஹரனின் நெக்சஸ் புத்தகம் ஒரு பேருண்மையை சொல்கிறது. கடந்த 1,00,000 ஆண்டுகளில் சேப்பியன்ஸாக நாம் அசூர பலம் கொண்டு பெற்றுவிட்டோம். அரசியல் அதிகாரம், சர்வதேச செல்வாக்கு என எல்லாம் கையில் இருந்தும் நாம் ஏன் இன்னும் அழிவை நோக்கி செல்கிறோம்? ஏமாளி டு கோமாளி நாடகத்தின் சாரம் இதுதான். அன்று அசோகன் வாளால் வென்றான், இன்று நாம் வார்த்தைகளாலும் வஞ்சகத்தாலும் வெல்கிறோம். அந்த 2 ரூபாய் மனிதம், ஃபீமேல் வாய்ஸ், மிமிகிரி, அண்ணாச்சி கடை கொள்ளையில் நல்ல உருளைக்கிழங்கு 1 கிலோ வேண்டாம் 4 கிலோ கொடு என்று போதும். அந்த பெண்ணின் 3 ரூபாய் குறைத்தார். அதற்காக 2 லாபத்திற்கா அல்லது ஒரு குழந்தையின் சிரிப்பிற்காக? தக்கார் தகவிலார் என்பது அவரவர் எச்சத்தார் காணப்படும். குழந்தை ராமச்சந்திரனை வழிநடத்திய கலா டீச்சர் முதல் தந்தை இல்லாத எனக்கு தாயாய் நின்ற ஆசிரியர்கள் வரை இந்த சமூகம் அன்பால் மட்டுமே பிணைக்கப்பட்டிருக்கிறது. பனைமரமும் நாகூர் அனிபாவின் சாங்கும். நவீன உலகில் நிலத்தடி நீரின் ஆதாரமான பனைமரங்களை நாம் வேரோடு சாய்க்கிறோம். ஆனால் ஒன்றை மறக்காதீர்கள், நாகூர் அனிபா பாடியது போல, இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்வதில்லை. என் சட்டையில் குத்தப்பட்ட ரப்பர் ஸ்டாம்ப் முத்திரை சொல்கிறது, ஏமாளி டு கோமாளி என்பது வெறும் நாடகம் அல்ல, அது அழிவு, மலிந்த துரோகம், மலிந்த உலகிற்கு எதிரான ஒரு சாட்டையடி. முடிவாக 39 நாடகங்களை எழுதிய ஷேக்ஸ்பியர் ஆங்கிலத்திற்கு 1400 வார்த்தைகளை கொடுத்தார். ஆனால் நட்புலருக்கு நமக்கு வாழும் கலையை கொடுத்திருக்கிறது. எதிர்காலம் என்பது நாம் வாங்கும் அதிகாரத்தில் இல்லை, நாம் வளர்க்கும் பனைமரங்களிலும் நாம் காட்டும் மனிதாபிமானத்திலும் இருக்கிறது. நன்றி ஐயா. இப்போது பின்னோட்டத்திற்கு செல்கிறோம். நித்யாதேவி மேம், உங்களுடைய ஐயா ஒரு நிமிஷம். சொல்லுங்க ஐயா. நம்ம பாட்டுடைய நம்ம இதுல பாட்டெல்லாம் பாடுவார் லோகநாத் ஐயா வந்திருப்பாரு நினைக்கிறேன். அவர் இஷ்யூ இருக்குன்னு கேள்விப்பட்டேன். அவருக்காக கொஞ்சம் அவர் உடல்நலம் பெற பிரார்த்திப்போம். கண்டிப்பா ஐயா. லோகநாத் ஐயா உடல் நலம் பெற வேண்டி என் சார்பாகவும் எல்லாம் வல்ல இயற்கை ஐயா நானே முதல்ல பேசிடுறேன். ஒரு நிமிஷம். அனைவருக்கும் நன்றி. என்ன சொல்றது, நம்ம வீரசாகர் ஐயா பேசி முடிச்ச பிறகு என்ன சொல்றதுன்னே தெரியலன்னு அவர் சொல்ற மாதிரி தான் நான் இருக்கேன். ஸோ அந்த அளவுக்கு தன்னை ஒரு ஓரங்க நாடகம், ஒரு ஒரு பழைய காலத்து நடிப்பு, எஸ்வி சகஸ்நாமம், அந்த மாதிரி அவங்களுடைய நடிப்பெல்லாம் நம்ம பார்த்துருக்கலாம். ஸோ அந்த அதெல்லாத்தையும் எடுத்துன்னு ஒரு ஒரே மேடையிலே கொண்டு வந்துட்டாரு. அது ஒரு அற்புதம். இந்த பக்கம் ஷேக்ஸ்பியரும் வராரு, அந்த பக்கம் நெக்சஸ் வராரு. ஸோ இது மாதிரி இவ்வளவும் சொல்லிட்டு
இறைவன் வந்து என்ன முத்திரை குத்துவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்டாரு. அவர் இறைவன் வந்து இவருக்கு முத்திரை குத்தணும்னா அவரே யோசிப்பார் போல. என்ன இவருக்கு வந்து ஏமாளின்னு சொல்லலாமா, அல்லது வந்து கோமாளின்னு சொல்லலாமா, இல்ல அறிவாளின்னு சொல்லலாமா? ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா, அவர் வந்து மத்தவங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம். அதாவது வந்து எனக்கு நான் அடிக்கடி அவரை போட்டோல வீடியோல பார்த்தது. டெய்லி வந்து கோயிலுக்கு போயிட்டு இந்த ஒரு தொடப்பத்தை எடுத்துக்கின்னு அவர் வந்து திருநாவுக்கரசர் வழியில அந்த உழவார பணி செய்யறாரு. அந்த பெருக்கிறதுக்கு முற்படுறாரு. கூடும் அவரால் முடிஞ்ச வரைக்கும் 5S பத்தி பேசுறவங்க நிறைய பேர் இருக்காங்க என்ன மாதிரி. ஆனா அவர் வந்து 5S செய்யறாரு கோயில்ல போயிட்டு டெய்லி. ஸோ அதனால வந்து அவர் வந்து இறைவன் வந்து எப்படின்னா போராளின்னு சொல்லுவாரு அப்படின்னு சொல்லி அந்த போராளியான திருச்சி போராளியான எங்கள் அண்ணன் அன்புக்குரிய அண்ணன் எங்கள் வீரசேகரன் ஐயா வாழ்க வாழ்க என்று சொல்லி இடம் சார்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி மில்டன் ராஜசேகர் சார். அடுத்ததாக விஜயாதேவி மேம் உங்களுடைய பின்னூட்டத்தை தரலாம். அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். தம்பி என்னடா இப்படி பண்ணிட்ட, சூப்பரா அம்மா பேசுற, இப்படியெல்லாம் பேசுற, அருமையா இருந்தது. விகட கவிடா, நீ விகட கவிடா, அருமையா இருந்தது. ஒவ்வொன்றையும் வந்து சொல்லும் விதம் அவ்வளவு சிறப்பா இருந்தது. தாயா பேசுறதாகட்டும், அங்க ஒரு மோனாக்டு ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்ச பாரு, இங்க சட்டி முட்டியெல்லாம் பறந்து போச்சு. என்னமோ ஏதோன்னு இங்க அத்தையும் கீழே போட்டாரு, அம்புட்டேன் என்னமோ தெரியலப்பா, அது என்னன்னு பாரு. அருணகிரி சார் எதுவும் வீடியோ ஆன் பண்ணிட்டாரா, பேசுற ஆளை உள்ள விடாம அப்படின்ற மாதிரி கேட்டாரு. அவ்வளோ அருமையா இருந்தது, தகவல் செறிவா இருந்தது. நிச்சயமா இந்த தாய்மை அப்படின்ற சொன்ன அந்த வார்த்தை வந்து இன்னும் சிறப்பா இருந்தது. அருமை, மென்மேலும் வளர வேண்டும், வாழ்த்துக்கள். எல்லா வல்ல இறைவன் எல்லா வளமும் நடந்து தரணும். இன்னைக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச ஆசிரியர் மீனாம்பிகை அவங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்லுமாறு கேட்டுக்கிறேன். ஹாப்பி பர்த்டேமா. நன்றி நன்றி மேடம். என் சார்பாகவும் நட்புலக சார்பாகவும் மீனாம்பை டீச்சருக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். அடுத்து கோமதி மேம் உங்களுடைய பின்னூட்டத்தை தரலாம். நன்றிங்க ஐயா. நற்புலரி குடும்பத்திற்கு அனைவருக்கும் இனிய நற்காலை வணக்கம் மற்றும் வாழ்க வளமுடன். அருணகிரி சார் அழகாக தொகுத்து சொல்கிறதுக்கு முதல்ல ஒரு ஹேட்ஸ் ஆஃப் அருணகிரி சார். அந்த மாதிரி அந்த இன்ட்ரோ வீர சாரை பற்றின இன்ட்ரோவில் இருக்க அவரோட அச்சீவ்மெண்ட்ஸை பார்க்கும்போது ரொம்ப வியப்பாக இருக்குது. இப்படி ஒரு நல்ல நிறைய விஷயங்களை கடந்து வந்து இன்னைக்கு ஒரு பெரிய கோபுரமாக நிற்கிறாங்க சாருங்கிறத பார்க்கும்போது ரொம்ப வியப்பாக இருக்குது. இவ்வளோ அச்சீவ்மெண்ட்ஸ் ஒரு மனிதரால் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி மோனோ ஆக்டிங், அடுத்தது மோனோ ஆக்டிங்ல வந்து இவ்வளோ நல்லா கிட்டத்தட்ட விஷயங்களை சொல்றது ரொம்ப, அதுலயே 2 வாய்ஸ்ல பேசுறாங்க. சீனர் சாரும் பாட்டு பாடுறாரு, பாடுங்க பாடுங்க. யாருங்க மேடம்? அன்னி பாட மாட்டாங்க. ஓகே. அதே மாதிரி இன்றைய போர் சூழலுக்கு தகுந்த தத்ரூபமான அந்த அசோகா த கிரேட் அந்த டிராமா வந்து இப்ப எல்லார் மனசுலயும் ஓடணும், கண்டிப்பா ஓடி அதுக்கான ஒரு சொல்யூஷன் கிடைக்கணுங்கிறது தான் நானும் நினைக்கிறேன். இந்த போர் சூழல்ல ஒரு 2 மாசமாவே நம்ம எல்லாரும் அலக்கழிக்கப்பட்டோம். அது சரியான நேரத்துல கொண்டு வந்து கொடுத்தாங்க, ரொம்ப நன்றி. அதே மாதிரி ஒரு காய்கறி கடையில 6வது கேரக்டர், அந்த 6வது கேரக்டரா தான் நம்ம எல்லாரும் இருக்கணும். 6வது கேரக்டரா தான் நம்ம எல்லாரும் இருக்கணும். ஏன்னா என்னோட ஸ்பீச்சே திரும்ப திரும்ப எனக்கு கேட்கல மேடம். ரெண்டு டிவைஸ் வச்சிருக்கீங்களா? ரெண்டு டிவைஸ் இருக்கா மேடம்? இல்லைங்க சார், அந்த செல் மட்டும்தான். மியூட் பண்ணிட்டு திருப்பி பேசுங்க, திருப்பி ஆன் பண்ணி பேசுங்க. கோமதி அம்மா தான் பாட்டு பாடணும், பாட்டு பாடுறவங்களே வந்துட்டாங்களே. தேங்க்யூ. இல்லை, இன்னைக்கு பாட்டு கிடையாது, ஃபீட்பேக் மட்டும்தான். அதே மாதிரி 6வது கேரக்டர் வந்து நல்லா ரொம்ப அழகா, அது மாதிரி தான் நம்மெல்லாம் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். யாராவது இந்த பிஸ்னஸ் மைண்டில் அவங்க பேசிட்டாங்கன்னா அதை வாங்கிட்டு வராமல் நம்ம ஆராய்ஞ்சி அதை செய்யணுங்கிறத அழகாக சொன்னாங்க. அது மாதிரி இந்த கிட் அண்ட் டீச்சர் கான்வர்சேஷன் நானுமே ஸ்கூலில் நிறைய ஃபீல் பண்ணியிருக்கேன். நான் டீச்சர்னால் எல்லாம் தெரியுங்கிறத காமிச்சிக்கவே கூடாது. அதை காமிக்காமல் இருந்தால் தான் பிள்ளைங்களுக்கு என்ன தெரியுங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியும். அந்த கான்வர்சேஷன் ரொம்ப சூப்பராக இருந்தது. இது மாதிரி ஆசிரியர் கல்யாணத்துக்கு வந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆசிரியர் ஒருத்தவங்க மட்டும்தான் நம்ம வளர்த்து விட்ட பிள்ளைங்க வளர வளர அவங்களோட முன்னேற்றங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ரொம்ப பரவாயில்லப்பா, நம்மகிட்ட படித்த பையன் இவ்வளோ பெரிய ஆளாயிட்டான் பாருன்னு சந்தோஷப்படுற ஒரு ஜீவன் ஆசிரியர்னு தான் நினைக்கிறேன். அதுக்கு ரொம்ப முத்தாய்ப்பாக அவங்க தலைமை ஆசிரியரை தாய்மை ஆசிரியர்னு சொன்னாங்க பாருங்க, அது ரொம்ப ரொம்ப ஒரு நெகிழ்வாக இருந்தது எனக்கு. அந்த தலைமை ஆசிரியர் ஒரு தாய்மை ஆசிரியராக இருக்காங்க அப்படின்னு.
பனைமரம் வந்து அதை மாதிரி நம்ம யாருமே அந்த பனைமரத்தை ரொம்பலாம் பாராட்டுறதே கிடையாது. ஆனால் பனைமரம் வந்து ரொம்ப மரங்கள்லேயே அது அந்த காலத்திலேயே ஒரு பாட்டு இருக்கும், எனக்கு ரொம்ப சரியா ஞாபகம் வரல. பனைமரம், தென்னை மரம், வாழை மரம், மக்கள் பழகும் பழக்கத்துக்கு 3 மரம் அப்படின்னு ஒரு பாட்டு வரும். பட் லிரிக்லாம் உள்ள தெரியல எனக்கு. வாழை மரம், பனைமரம், தென்னை மரம்னு நினைக்கிறேன். அதில் பனைமரத்துக்கான அந்த குவாலிட்டிஸை சார் சொன்ன குவாலிட்டி அந்த காலத்திலேயே எழுதியிருப்பாங்க. இந்த நல்ல உறவுகள் என்றோ செய்ததை ஞாபகம் வைத்திருக்கும், அது நல்லதை செய்திட காலத்திலே வாசலில் காத்திருக்கும், தலை வாசலில் காத்திருக்கும். இந்த 3 மரத்துல நீங்க எந்த மரமா இருக்கிறீங்கன்னு கேட்டோன்னே எல்லாரும் பனை மரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பாட்டு எனக்கு கரெக்டா ஞாபகம் இல்லை. அந்த பாட்டை இன்னைக்கு எனக்கு ஞாபகப்படுத்தின மாதிரி இருந்தது. பனைமரம் பேசுற ரொம்ப அழகா இருந்தது அந்த கிளிப்பிங். அதே மாதிரி நாகூர் அனீஃபா, அது ஒரு காந்த குரல். நாகூர் அனீஃபாவோட குரலை கேட்டோன்னா நம்ம எந்த வேலையுமே செய்ய முடியாது. அதுவும் அவருடைய சிக்னேச்சர் சாங் அழகாக எடுத்துட்டாங்க. அதனால நல்ல கடைசியாக எப்படி முடிச்சிட்டாங்கன்னா, ஏமாளி கோமாளி இதெல்லாமே வேணாம், நம்ம நல்ல மனிதர்களாக இருந்து எல்லாருக்கும் நல்லதையே செய்வோம் அப்படின்னு முடிச்சிருந்தாங்க. சாரோட மெத்தடாலஜி ரொம்ப டிஃப்ரெண்ட். நம்ம எல்லாம் நம்ம இந்த கண்டென்ட் கொடுக்கணும் அது அப்படின்னு நினைப்போம். அப்படிலாம் இல்லாமல் நாடகத்தில், மோனோ ஆக்டிங்கில் அதுலெல்லாம் வந்து ஒரு நல்ல நல்ல கருத்துக்களை நமக்கு சொல்லிட்டு போயிட்டாங்க. அவங்க வந்து நிறைய அந்த மாதிரி நாடகம் மாதிரி நடித்ததுனால இந்த ஒரு வரி எனக்கு டக்குன்னு ஞாபகம் வந்தது. நல்ல வேஷந்தான் வெளுத்து வாங்குற. சார் நல்லா வெளுத்து வாங்கிட்டீங்க. கங்க்ராச்சுலேஷன். ஹேட்ஸ் ஆஃப் வீரா சார். நன்றி மேம். வீரா சாரோட சிக்னேச்சர் ஸ்டைல் இதுதான். ஸோ சிறப்பாக இருந்தது. இன்னைக்கு ஒரு செஷன் வந்து நாடகமாகவே நடத்தினார். நன்றி. அடுத்தது முத்துலட்சுமி மேம், உங்களுடைய பின்னூட்டத்தை தரலாம். தேங்க்யூ சார். அனைவருக்கும் நட்புலரி காலை வணக்கம். வீரா சார் கலக்கிட்டீங்க சார். காலையில எழுந்திரிச்ச உடனே ஃபர்ஸ்ட் வந்து அந்த டயலாக்ல ஆரம்பிச்சீங்க பாருங்க. அவ்வளோ ரொம்ப அழகான அந்த ஊரங்க நாடகம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்களோட அந்த ஊரங்க நாடகம் நிறைய வாட்டி பண்ணிருக்கீங்க, இன்னைக்கு நிறைய பண்ணீங்க. அதுதான் ரொம்ப நேரம் அந்த டயலாக் பவர்ஃபுல்லான டைலாக்ஸ். அதுவும் இன்னைக்குடைய போர் நடக்கிற இந்த காலத்துல அதை கரெக்டா ரிலேட் பண்ணி அதுக்கேத்த மாதிரி ஒரு கண்டென்ட்டை வந்து நீங்க கொடுத்தீங்க. அசோகருடைய காலத்துல எப்படி இருந்தது அப்படிங்கறத வந்து அழகா நடிச்சு காமிச்சீங்க. அந்த இன்னொன்னு வந்து அந்த ஆசிரியை அவங்க கலா டீச்சர்ன்னு சொல்லலாமா, கலா தலைமை ஆசிரியை அவங்க வந்து இன்னைக்கு இருந்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க. நான் அததான் அப்பத்துல இருந்தே யோசிச்சுட்டு இருந்தேன். ஐயோ சார் வந்து ஒரு வார்த்தை அவங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருந்தா இன்னைக்கு அவங்களும் அட்டன் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படி சொல்லிட்டு. அந்த அளவுக்கு வந்து அவங்கள பத்தி அவங்களுடைய அன்னைக்கு அவங்க டெலிவர் பண்ண அந்த ஸ்பீச்ச ரிலேட் பண்ணி அந்த இதை எல்லாத்தையும் ரொம்ப அழகா எடுத்து சொன்னீங்க. இந்த ஒரு பையன் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து அவங்க எவ்வளவு அழகா வந்து படிக்கிறதுக்கு உண்டான அந்த இதை ஏற்பாடு பண்ணி கொடுத்தது. ஒரு வந்து ஒரு தலைமை ஆசிரியரையும் தாண்டி அவங்க வந்து ஒரு தாய்மை ஆசிரியர் எப்படி இருந்தாங்கன்னு சொல்லி அழகா சொன்னது. அப்புறம் அவங்க லைஃப்ல நடந்ததோட உங்க லைஃபோட இதை ரிலேட் பண்ணது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு நீங்க அழகா எடுத்து சொன்னீங்க. ரொம்ப எக்ஸலன்ட் ஸ்பீச். எல்லாரும் சொன்ன மாதிரி எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டீங்க. அசோகர், மிஸ்டர் பிட்சு, அப்புறம் நம்ம ஷேக்ஸ்பியர், நம்மளுடைய அந்த நெக்ஸஸ் புக்கு, இதெல்லாம் தாண்டி கடைசியில பனைமரத்தையும் உள்ள கொண்டு வந்து பனைமரம் வந்து அது உண்மையான ஒரு அறிவியல் இது. அது எங்கெல்லாம் பனைமரம் இருக்கோ அங்கெல்லாம் வந்து தண்ணி பற்றாக்குறை வரவே வராது. ஏன்னா நிலத்தடி தண்ணீரை வந்து நிலைத்து வைக்கிறதுக்கு பனைமரம் தான் வந்து என்னைக்குமே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். பனைமரம் இருக்கிற இடத்துல எல்லாம் வறட்சியே வராது. அதுக்குதான் எங்க பார்த்தாலும் பனைமரத்தை நட்டு வச்சிருந்தாங்க. பிரிட்டிஷ் காலத்துல கூட எதை வேணாலும் எடுப்பாங்க, ஆனா பனைமரத்தை மட்டும் வெட்டாம வச்சிருந்தாங்க. ஆனா கடைசியில வந்து இப்போ அதுவும் அழிஞ்சு போகிற நிலைமையில வந்தது. அதையும் நீங்க எடுத்து சொன்னீங்க. வெரி நைஸ் சார். எக்ஸலண்ட் மெசேஜ், கண்டென்ட், டயலாக், மோனோ ஆக்ட் எல்லாமே சூப்பர். வெரி நைஸ். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். நன்றி நன்றி முத்துலட்சுமி மேம். தாய்மை டீச்சர் மோஸ்ட் ஆப்டான வேர்டு. காரணம் பேரண்ட்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் டீச்சர், டீச்சர்ஸ் ஆர் செகண்ட் பேரண்ட்ஸு. ஸோ அழகாக சார் வந்து கனெக்ட் பண்ண விதம் ரொம்ப சிறப்பாக இருந்தது. அடுத்தது லோகநாதன் சார், உங்களுடைய பின்னூட்டத்தை தரலாம். வணக்கம். இன்றைய பொழிவாளர் நல்ல அறிமுகமானவர், எல்லாருக்கும் அறிமுகமான, டெய்லி வராரு, டெய்லி ஃபீட்பேக் கொடுக்குறாரு. ரொம்ப இன்னைக்கு இன்றைய வகுப்பு நான் 5:45 தான் அட்டன் பண்ண முடிஞ்சது. ஐயா மில்டன் சார் சொன்னாப்படி இன்னைக்கு நாராயணி இருந்தோட போயிட்டு ஒரு ஹைட்ரோஜனுக்கு எனக்கு ஒரு
சிறு வயசுலேருந்து அது இருக்குது. இப்போ கொஞ்சம் அதிகமாகிடுச்சு வயசான உடனே. அதனால் அதுக்காக டெஸ்டிங் போகிறேன், ஆப்ரேஷன் தான் நடக்கும். அதுக்கு தான் அவர் சொன்னார். அவர்கிட்ட 2 மாசமா சொல்லிக்கிட்டு இருந்தேன். சார் ஏன் நீங்கள் நட்புல சொல்லாமல் உங்களுடைய நலத்துக்காக எல்லாரும் வேண்டுவாங்க இல்லையா அப்படின்னு சொன்னார். சரி ஐயா சொல்கிறேன் நாளைக்கு அப்படின்னேன். ரொம்ப சந்தோஷம். இல்லை என்று சொல்பவர்க்கு இல்லாதவன், ஈடு இணை இல்லாத கருணை உள்ளவன், ஈடு இணை இல்லாத கருணை உள்ளவன், இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை, பொறுமையோடு கேட்டு பாருங்கள், அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை. ரொம்ப நன்றி ஐயா, அனைவருக்கும் நன்றி. நன்றி 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 ஐயா. நன்றி நன்றி லோகநாதன் ஐயா. ஐயாவுக்கு பூரண சார் உடல்நலத்தோட ஒரு நிமிஷம் சார். லோகநாதன் சாருடைய உடல் நலத்துக்காக நாங்க அனைவரும் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். நீங்க விரைவில் குணமடைவீங்க லோகநாதன் சார். தேங்க்யூ. நன்றி மேடம். அருணகிரி சார், உங்களுடைய எல்லாருடைய அனுமதியோட நான் கொஞ்சம் ஃபீட்பேக் கொடுத்துட்டு ஓடிடுறேன். எஸ் சார், எஸ் கொஞ்சம் சார். வெளியில் போகிறேன். ஜெகநாத் சார் அடுத்த வரிசையில் உள்ளே பூந்துட்டேன், மன்னிக்குங்க. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். லோகநாய உடல் நலம் தேடி வர வாழ்த்துக்கள். பிரார்த்தனை செய்வோம். அதே மாதிரி இன்னைக்கு பிறந்தநாள் காணும் சகோதரிக்கும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள். பேர் சேர்ந்த ஐயா ஒரு ஆள் தான் ப்ரெசன்டேஷன் கொடுக்கணும். எங்கள் மாட்ட வரிசையாக ராக்காயி, மூக்காயி, அசோகர், புத்தர், ஷேக்ஸ்பியர் எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்தால் என்ன பண்ணுறது? இந்த அரை மணி நேரத்தில் அத்தனை பேரும் பேச முடியுமா? அத்தனை விஷயத்தையும் கொண்டு வந்து மிக அருமையாக அவரோட ஸ்ட்ரென்த்தான நாடகம்ங்கிறது ரொம்ப ரொம்ப டஃப்பான ஒரு கலை அப்படி தான் நம்ம சொல்லணும். லைவாகவே டெலிவரி கொடுக்கணும். நீங்கள் என்ன பண்ணாலும் ரீடேக்லாம் கிடையாது. ஸோ அந்த மாதிரி வெரி டஃப்பான கலை. நானுமே நாடக நடிகருங்கிறதுனால இதை பகிர்றேன். ரொம்ப அருமையான ஒரு விஷயமா ஓரங்க நாடகமாக நிறைய செய்திகள் கொடுத்து கடைசியாக முடிக்கும்போது ஏமாளி கோமாளியாக இருந்தாலும் பரவாயில்ல, துரோகியாக இருக்காமல் இருக்கணும் அப்படின்னு முடிச்சது ரொம்ப அருமையான இருக்குது. யாரை நீங்கள் 5 பேரை ஏமாற்றினாலும் 6 தான் நம்மளை திருப்பி கவுண்டர் கொடுக்க ஒரு ஆள் வருவான் அப்படின்னு சொன்ன ஒரு பாடமாக எடுக்கலாம். அதை பனைமரம் பார்த்தோன்னா, பனைமரம் வந்து மேலே எவ்வளோ தெரியுறதோ அந்த அளவுக்கு ரூட்டு கீழே அந்த அளவுக்கு மேலேயே இருக்குமா. ஸோ அதெல்லாம் நம்ம எடுத்து தான் அது மேலே தான் நம்ம சொகுசு காரில் ஊருக்கெல்லாம் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நிறையா செய்திகள் சொல்லி அருமையான ஒரு உரை நிகழ்த்திருக்கீங்க. அருமை, நன்றி. எனக்கு கியூக்குள்ளே போடுறதுக்கு வழிவிட்ட அனைவருக்கும் நன்றி. நன்றி நன்றி ரமேஷ் சார். லோகநாதன் சாருக்கு மீண்டும் நம்மளுடைய கெட் வெல் சூன் அப்படின்ற வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு அடுத்து ஜெகநாத் சார் உங்களுடைய பின்னூட்டத்தை தெரியும். நன்றி அருணகிரி சார். அனைவருக்கும் வணக்கம். வீரசேகரன் ஐயா ரொம்ப சிறப்பாக பேசினாங்க. அவருடைய நாடக நடிப்பு நல்லா வெளிப்பட்டது. அவருடைய நடிப்பு ரொம்பவும் சிறப்பாக இருக்கு. ஓரங்க நாடகமாக நடிக்கும்போது நல்லா நடிக்கிறாங்க. அந்த யுவல் ஹராரியோட பேர் என்னன்னா சேப்பியன்ஸ் புக்கு நான் ஃபுல்லா படிக்க முடியல. அது நான் கொஞ்சம் படிச்சுக்கிட்டு இருக்கேன். அதுலயே அவர் வந்து உலகம் எப்படி உண்டாச்சுன்றதை அழகா இது பண்ணியிருப்பாரு. அதுல இருந்தே தான் அப்புறமா நமக்குள்ள எப்படி சண்டைகள் வர ஆரம்பிச்சதுன்றத சொல்ல ஆரம்பிப்பார். மனுஷன் எல்லாமே தேடி கிடைக்கிற வரையில சண்டை இல்லாம இருந்தது. ஆனா அதை சேகரிச்சு வைக்க ஆரம்பிக்கும் பொழுதுதான் சண்டை ஆரம்பிச்சது. நாகரிகம் தொடங்கினதுக்கு அப்புறம் தான் சண்டை ஆரம்பிச்சதுன்ற மாதிரி அவர் கொண்டு போவாரு. அதை இன்னும் முழுசா படிக்கணும். அதோட இன்னொரு அடுத்த புக்கு அவர் படிக்கிறதுல அவர் சொன்ன விஷயம் சிறப்பா இருந்தது. நம்ம இவ்வளவு முன்னேறினது எதுக்கு? இன்னும் முன்னேறதுக்கா, ரெஸ்ட்ரிக்டிவா இருக்கிறதுக்காகவா அப்படின்னு கேட்ட அந்த கேள்வி எல்லார் மனசுலயும் இருக்கு. அது மட்டும் இல்லாம அது அந்த அமெரிக்கா மாதிரி அது வந்து செக்யூரிட்டியில அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்லக்கூடிய இடத்துல ட்ரம்ப்பே ஏமாளி மாதிரி ஆயிட்டாரு. அவரோட பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல போய் ஒருத்தர் வந்து ஷூட் பண்ற அளவுக்கு இருந்திருக்குன்னா, ஸோ யார் வேணாலும் எந்த நேரத்துல வேணாலும் ஏமாளி ஆகிறதுக்கான வாய்ப்பும் உலகத்துல இருக்கு. ஏன்னா ஐயா சொன்ன மாதிரி நம்ம வந்து வி ஆர் ஹெல் பென்ட் ஆன் டிஸ்ட்ரக்டிங் த வேர்ல்டு. நிறைய பவர் வந்தா எல்லாருக்கும் நல்லது செய்யணும்னு நினைக்காம நான் மட்டும் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய மனப்பான்மையில
நிறைய பேர் வந்ததுதான். இந்த உலகத்துக்கே ஒரு அழிவான காலத்தை நோக்கி தான் போகுது. பட் இதையும் தாண்டி கொஞ்சம் பேர் நல்லது செய்யணும்னு நினைக்கிறதுனால எவ் ஒரு பேலன்ஸ்டா இப்போதைக்கு போயிட்டு இருக்கு. அது அழிவு பாதையை நோக்கி போகாம இருக்கணும்ன்றத மனசார வேண்டிக்கிறேன். லோகநாதன் ஐயா மீண்டு அவருடைய சிரமங்களிலிருந்து மீண்டு வர இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. ஜெகநாதன் சார், அதுவும் டிராமாவா இருக்கும்னு நினைக்கிறேன் சார். எனக்கு அப்படிதான் தோணுச்சு. புலி வருதுன்னு டிராமா பண்ணிட்டே இருக்கிறதுல இதுவும் ஒரு ஆஸ்பெக்டோ அப்படின்னு டம் போட்டது சொல்றேன். இருந்தா அது ஓகே. அப்படி இருந்தா நம்ம ஏமாளிகள், இல்லைன்னா அவர் ஏமாளி. தேங்க்யூ சார். நன்றி. அடுத்து சண்முக சுந்தரம் சார், உங்களுடைய பின்னூட்டத்தை தரலாம். ஐயா, என்னுடைய வாய்ஸ் கேக்குதுங்களா? கேக்குது சார், நல்லா கேக்குது. அனைவருக்கும் இனிய எப்போதைய காலை வணக்கம். முதலில் லோகநாதன் ஐயா அவர்களுக்கு உடல்நிலை சரியாவதற்கு இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். அடுத்து வீரசேகரன் ஐயா, இந்த ஓரங்க நாடகம், வசனம் இதெல்லாம் சூப்பர், ரொம்ப அருமை. அதாவது என்ன சொல்லுவாங்க, அசோக சக்கரவர்த்தியினுடைய அந்த போர் புரிந்துட்டு வருத்தப்பட்டு சொல்லுது முடிவில் புத்தம் சரணம் கச்சாமி அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு சொல்கிறாங்களே, அது அப்படியே 2 பேர் அதாவது சிங்கிள் மோனோ இதில் நடிச்சு காட்டுறாரு. அப்படியே சிவாஜி எப்படி நடிப்பார் அதில், அந்த மாதிரி ஒரு இது கிடைச்சது. ஒரு இந்த வயசுல நடிக்கிறது அப்படியே ஈவன் என்ன சொல்லுவாங்க, ரொம்பவும் அருமை. அதுக்கு அடுத்தது இந்த உருளைக்கிழங்கு வியாபாரம் 6வது நம்பர் சொல்றது, அதுவும் ஒரு மூக்காய் இராக்காய் ரோல், அதெல்லாம் ரொம்ப சிறப்பு. அடுத்து இந்த திருமணத்திற்கு தலைமை ஆசிரியர் அவர் கலந்து கொண்டது, பனைமரம் வெட்டதுலேருந்து நாகரணிம பாட்டு, ஏமாளி, அதாவது அழிமாளி துரோகமாளி அப்படியே இருக்க வேண்டாம், ஏமாளியா கோமாளியா இருந்துட்டு போறேன் அப்படின்னு சொன்னது ரொம்ப சிறப்பு. ஷேக்ஸ்பியரனுடைய 39 நாடகங்கள், அதை பற்றியும் விட்டு வைக்கல. இந்த 1700 நியூ வேர்ட்ஸ் பண்ணாரு, அதாவது வட்டார வழக்கு இதன்படி செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொன்னது ரொம்ப சிறப்பு. மொத்தத்தில் இன்றைய பொழிவு மிகவும் சிறப்பு. மேன்மேலும் உங்கள் பொழிவை தாருங்கள், அமுத ஊற்றை நீங்க சொல்லுவீங்கல்ல, அமுத ஊற்றை தாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மிகவும் மிகவும் சிறப்பு. வாழ்க வளமுடன். நன்றி. நன்றி நன்றி சண்முக சுந்தரம் சார். அனுதினமும் வாருங்கள், அமுத ஊற்றை தாருங்கள் அப்படின்னு. ஸோ நீங்களும் அதை ரிப்பீட் பண்ணீங்க அழகா. நன்றி. அடுத்து சரவணன் சார், உங்களுடைய பின்னூட்டத்தை தரலாம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். திரு லோகநாதன் ஐயா அவர்கள் விரைவில் பூரண உடல் நலமடைய இறைவனை பிரார்த்திக்கிறேன். சார், இன்னைக்கு ஒளிவு ரொம்ப அருமையா இருந்தது சார். நல்ல மிமிக்ரி, பல தகவல்கள் சொல்லுவீங்க சார். நல்ல சிறப்பாக இருந்தது சார். வாழ்த்துக்கள் சார். சார், வாய்ப்பு நன்றி சார். நன்றி நன்றி சரவணன் சார், ரொம்ப ஷார்ட்டா ஸ்வீட்டா கொடுத்தீங்க, அழகா. மஞ்சுளா மேம், உங்களுடைய பின்னூட்டத்தை தரலாம். Yes sir, happy morning to all. Thank you sir. And sir, ஐயா நேத்தே நீங்க எல்லாரையும் வாங்கன்னு இன்வைட் பண்ணீங்க. ஸோ நீங்க எல்லாரும் இந்த சொல்லுவாங்கல்ல, எ டீச்சர் ஹேஸ் மெனி ரோல் அப்படின்ற மாதிரி, இன்னைக்கு நீங்க ஓரல் நிறைய சொல்லுவாங்க, டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் டீச்சிங் இருக்கு. அதுல நீங்க ஒரு டெமான்ஸ்ட்ரேஷனே பண்ணி காமிச்சிட்டீங்க. ஹக்கி வாய்ஸ்ல மோனோ ஆக்டிங் பண்றது, எல்லாரும் நாங்க பேசதான் செய்யறோம். நீங்க டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் வாய்ஸ் மாடுலேஷன், எவ்ரிதிங் யூஸ்ட் இன் யுவர் பிரசன்டேஷன். தேங்க்யூ ஐயா, சூப்பரா இருந்தது, நல்லா இருந்தது, என்ஜாய் பண்ற மாதிரி இருந்தது. ரொம்ப கீன் அப்சர்வேஷன் கொடுத்து நீங்க அந்த ஹக்கீஸ் வாய்ஸ்ல பேசும்போது ரொம்ப உன்னிப்பா கேட்குற மாதிரி இருந்தது. அருமையான ஒரு எஃபோர்ட்ஸ். தேங்க்யூ ஐயா, பாட்டெல்லாம் பாடி அருமையா பண்ணிட்டீங்க. சார் சொன்ன மாதிரி தினந்தோறும் வாருங்கள், அமுதை ஊற்றை தாருங்கள்னு உங்களுடைய வே ஆஃப் ஸ்டைல்ல நாங்களும் சொல்லிக்க விருப்பப்படுறோம். தேங்க்யூ ஸோ மச்.
தேங்க்யூ ஐயா. தேங்க்யூ சார். நன்றி நன்றி மேம். அடுத்து சுனிதா மேம் உங்களுடைய கண்ணோட்டத்தை தரலாம். தேங்க்யூ சார். அனைவருக்கும் காலை வணக்கம். லோகநாதன் சார் விரைவில் குணமடைய இறைவனை வேண்டுகிறேன். மீனாம்பிகை டீச்சருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். வீரசேகரன் சார்ட்ட என்கிட்ட பிடிச்ச கேரக்டர் வந்து அவர் நம்ம 10-20 பேர் நம்ம மீட்டிங்கில் இருப்போம். ஆனால் யார் என்ன கொஷின் கேட்டால் கூட வீரசேகரன் சார் வந்து ஃபஸ்ட்டு அவருக்கு என்ன தோணுதோ அதை வந்து ஆன்சர் பண்ணி அவங்கள மோட்டிவேட் பண்ணிடுவாங்க. அது வந்து எனக்கு ரொம்ப ஒரு கேட்சிங்கான பாயிண்ட். நம்மலாம் யோசிப்போம், நம்ம சொல்றது கரெக்டா வருமா தப்பா வருமா அதெல்லாம் யோசிப்போம். சார் அப்படி கிடையாது. அவங்க கொஷின் கேட்குறாங்க, அவங்களுக்கு நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஆன் பண்ணி அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை கரெக்டாக சொல்லுவாங்க. அந்த அந்த கேரக்டர் வந்து சார்ட்ட எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு வந்து சூப்பராக இருந்துச்சு சார். ஒரு ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸை நேரடியாக பார்த்த மாதிரி இருந்துச்சு. அழகான மோனாக்ட் கொடுக்குறீங்க. அது மாதிரி ஒரு கதை சொல்லும் போது கூட அந்த கதையை சும்மா நார்மலாக சொல்கிறதுக்கும் அதை கேரக்டர் வைஸாக பிரித்து சொல்கிறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்குது கேட்குறதுக்கு. நம்ம 30 செஷன் அட்டன் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு சில செஷன்ஸ் வந்து நம்மளுக்கு ரொம்ப டச்சிங்காக இருக்கும். அதில் இன்னைக்கு உங்கள் செஷன் ரொம்ப டச்சிங்காகவும் கேட்சிங்காகவும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த பனைமரத்தை கொண்டு அந்த பனைமரம் பேசுறது ரொம்ப அருமையாக இருந்துச்சு சார். ஃபைனலாக நீங்கள் கொடுத்த கன்க்ளூஷன், ஏமாளியாக இருந்தாலும் சரி கோமாளியாக இருந்தாலும் சரி மற்றவங்கள துரோகியாக இல்லாமல் இருந்தால் சரி அப்படின்னு சொன்னதும் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. தேங்க்யூ சார். தேங்க்யூ. நன்றி நன்றி மேம். இன்றைய செஷன் டச்சிங், கேட்சிங், ஃபெச்சிங் எவ்ரி ஒன், ரீச்சிங் எவ்ரி ஒன். நன்றி. அடுத்து திரிபுர சுந்தரி மேம் உங்களுடைய பின்பற்றத்தை தரலாம். நண்பர்களே, அனைவருக்கும் காலை வணக்கம். ஐயா வீரசேகரையா ரொம்ப அருமையான குரல்கள், நல்லா இருந்து. பல குரல் மன்னன், ரொம்ப அருமை. எல்லா குரல்லையும் பேசி ரொம்ப அற்புதமா பேசுனீங்க. அனைவரும் பாராட்டின விதம்தான் ரொம்ப அருமையா இருந்ததுயா. வாழ்க உங்கள் புகழ், வாழ்வாங்க வாழ்க. இன்னைக்கு பிறந்த நாள் காணும் சகோதரிக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஐயா அவர்கள் குடும்பம் வாழ்வாங்க வாழ்க. உடல் நலம் அந்த ஐயாவும் அருமையா இருக்கு. நல்லபடியா இன்னைக்கு அவங்க குணம் அடையணும்னு இறைவனை பிரார்த்திக்கிறோம். அனைவருக்கும் நன்றிகள். வாழ்க வளமுடன் அனைவரும். நன்றி நன்றி திரிபுர சுந்தரி மேம். யாராவது ஒருத்தர் இன்கால் மெசேஜ் ரீட் பண்ணலாம். சார் நான் இருக்கேன், விட்டுட்டீங்க. எஸ் மேம், சாரி மேம், கவனிக்கல. நீங்க நன்றி சார். நான் இருக்கேன். என்னுடைய நலம், என்னுடைய உடல் நலம் தேர்வதற்காக வாழ்த்துக்குரிய அனைவருக்கும் நன்றி ஐயா. நன்றி நன்றி சார். நட்புலரி அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். சார் வீரசேகரன் ஐயா அருமை அருமை அருமை. நீங்க வந்து போன மாதம் சாணக்கிய நிலைப்பாடுகள் பத்தி நான் பேசும்போது நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பேசின விதம் அப்படி எக்ஸலண்டா இருந்தது. ஆனா நான் ஒரு முடிச்ச உடனே எனக்கு பதட்டத்துல அதை ஒரு ரசிக்க கூட என்னால முடியல. அப்படியே ஒரு மாதிரி முடிச்ச உடனே ஒரு மாதிரி பதட்டமா இருந்ததா. ஃபர்ஸ்ட் ஸ்பீச்சிங் ஒரு மாதிரியா இருந்து என்ன சொல்லுவாங்களோங்கிற ஃபீலிங்ல இல்லை. அப்ப நீங்க எடுத்த உடனே இதுதான் அந்த வசனத்தை பேசுனீங்க பாருங்க, அப்படியே எனக்கு அவ்வளோ எக்ஸலண்டா பேசுனீங்க. அந்த வசனம் ஒவ்வொன்றும் மோனோ ஆக்டிங். இப்ப அதை நான் பொறுமையா ரசிக்கும் போது ஆஹா எவ்வளவு ஒரு அற்புதமா நீங்க அந்த மோனோ ஆக்டிங் ஒவ்வொரு அந்த அசோகர் இதை பத்தி எல்லாம் எவ்வளவு சூப்பரா பேசுனீங்கிறது எனக்கு புரிஞ்சுக்க முடிஞ்சுது. ரொம்ப அருமை அருமை. அது மாதிரி பணமரம் பத்தி பேசுனதும் உருளைக்கிழங்கு வியாபாரம், அப்பா எக்ஸலண்ட், அருமை. எப்படி சொல்றதுன்னு எனக்கு வார்த்தைகளே இல்லை, அந்த அளவுக்கு பேசுனீங்க. இப்ப சுனிதா அம்மா சொன்ன மாதிரி ஒருத்தரும் தன்னுடைய கருத்துக்களை இதுல பகிர்ந்துக்கிற போது டக்குன்னு வந்து அவங்களுக்கு ஒரு ஆறுதல் வார்த்தை சொல்றது எப்படின்னா வீரசேகரன் ஐயாவா தான் இருக்கும். இதுல நான் நிறைய டைம் பார்த்திருக்கேன். நான் நிறைய டைம் ஏதாவது பகிர்ந்துக்கும் போது கவலைப்படாதீங்க சகோதரி, உங்களுக்கு இது நடக்கும் அப்படின்னு சொல்லும் போது இதுல உண்மையிலேயே நிறைய பேருக்கு இதுல ஒரு மன ஆறுதல் கிடைக்கும். அது வீரசேகரன் ஐயாவால மட்டும்தான் முடியும்னு நான் இதை மனப்பூர்வமா நம்புறேன். நீண்ட ஆயுள் நிறை செல்வம் பெற்று இது போல நீங்க நீண்ட ஆயுளோட நல்லா வாழறதுக்கு மனதார வாழ்த்துகிறேன். லோகநாதன் ஐயாவுக்கும் என் பிரார்த்தனையை வைக்கிறேன். மீனாம்மா டீச்சருக்கு, மீனாம்பிகை அம்மா டீச்சருக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி நன்றி ஐயா. தேங்க்யூ தேங்க்யூ. நன்றி நன்றி. சார் ஒரே நிமிஷம். சார் லோகநாதன் சார் உங்களுக்கு உடம்பு நல்லா போகணும்னு நாங்க எல்லாரும் மனசார வேண்டிக்கிறோம். டெய்லி நீங்க வந்து எல்லாருக்கும் பாட்டு பாடுறீங்க, அதுவே மிகப்பெரிய ஹாப்பினஸ் ஃபார் ஈச் அதர். ஸோ எல்லாரும் சும்மா விட்டுடுவோமா? அவங்களுக்குலாம் ஒன்றும் ஆகாது. டோன்ட் வரி, பி ஹாப்பி. நாங்க கண்டிப்பா ப்ரே பண்ணிக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச் சார். நன்றி மேம். அடுத்து தன்மானம் சார் உங்களுடைய பின்னோட்டத்தை தரலாம்.
வணக்கம் சார், வணக்கம். புதிர்பட்டேன். மகிழ்ச்சி உண்மையிலேயே. நல்லா இந்த அதிகாலை பொழுதில் நல்ல ஒரு மங்களகரமான மஞ்சள் உடையில் நல்ல ஒரு அனுபவத்தோட அந்த மெச்சூரிட்டியோட பேசும் பொழுது ஒரு நீருக்கு ஆதாரமாக எனக்கு ரொம்ப அதில் பிடிச்சது என்ன கேட்டேன், ஒரு நீருக்கு ஆதாரமாக இந்த பனை எப்பொழுதுமே வறட்சி போகக்கூடிய அந்த பனையை பற்றி இயற்கையை பற்றி சொன்னதும், எத்தனையோ ஊடகங்கள் எத்தனையோ நாடகங்களை இன்றைக்கி அரங்கேற்றினாலும் அந்த காலத்தில் உள்ள நாடகங்களை அப்படியே அவருடைய சொந்த குரலில் ஆண்களாகவும் பெண்களாகவும் குழந்தையாகவும் ரக்காய் மூக்காயின்னு சொல்லி பேசியக்கூடிய அத்தனை செயல்கள் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. உண்மையிலே ஷேக்ஸ்பியரை பற்றியும் பேசக்கூடிய ஒன்றுமே பார்த்திங்கன்னா அவங்களுடைய அனுபவத்துடைய புலமையும் வளமையும் கொடுத்தது ரொம்ப மகிழ்ச்சி. உண்மையிலேயே இந்த மாதத்தில் 26 நாள் ஆயிடுச்சு. இன்னைக்கு 27 நாளில் ஒரு வித்தியாசமான பார்வை, வித்தியாசமான கண்ணோட்டம், வித்தியாசமான கருத்து, ஒரு விதமான ஒரு நல்ல ஒரு நாடகத்தை பற்றி அப்படியே கொண்டு போய் ஏமாளியையும் கோமாளியையும் இன்றைக்கு நம்ம எப்படி இருக்க வேண்டுங்கிறத நல்ல ஒரு வீரசேகரன் ஐயா சொன்னது ரொம்ப இன்னைக்கு சிறப்பாக இருந்தது. நம்முடைய யோகநாதன் ஐயா உடல்நலம் பெறவும் மற்றும் இன்றைய சகோதரி அவர்கள் பிறந்தநாள் சிறக்கவும் நேரத்தில் வாழ்த்தி வணங்குகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி தன்மலன் சார். பின்னூட்டம் கொடுத்தவங்க ஆன்சர் டவுன் பண்ணிக்கிட்டீங்கன்னா யார் ஆன்சர் ரைஸ் பண்ணியிருக்காங்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ எல்லாரும் அந்த பழக்கத்துக்கு வந்துடும் அப்படி பணிவாக கேட்டுக்கிறேன். ஸோ அடுத்து ஈலர் சார் உங்களுடைய பின்னூட்டத்தை தரலாம். பேசுனவங்களாம் ஆன்சர் டவுன் பண்ணுறேன். ரொம்ப சந்தோஷம். வீரசேகரன் சார் வந்து இன்னைக்கு பட்டையை கிளப்பிட்டார், அதான் சொல்லணும். லோகநாதன் சார் வந்து அவர் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். சாருக்கு வந்து வயசுக்கு மீறிய வேலையை பண்ணியிருக்காருங்கிறது மட்டும் தெரியுது. அதாவது ஒரு பெரிய புக் எடுத்து என்னடா மிரட்ட போறாருன்னு பார்த்தா அப்படி லைனை சொன்னார் பாருங்க, அடாடா ப்ரொடக்டிவா இருக்கியா, ஸ்பாயில் பண்றியா, டெஸ்ட்ராயிங் ஏரியால இருக்கியாப்பா அப்படின்னு நேற்று சொன்னோம். ஆக்சுவலாக ஸ்பாயிலிங் பர்சன் அண்டு ப்ரொடக்டிவ் பர்சன்ங்கிறது சப்போர்ட்டிவ் பர்சன் பேசும்போது சொன்ன மாதிரி நீங்கள் வந்து அந்த குரலை மாற்றி பேசுனது, அதாவது என்னென்னா சில விஷயங்கள்லாம் நம்ம சொல்லும்போது இது மிமிக்ரையோ நாடகமோ அப்படி இல்லை, இது நமக்கு வயசு குறையும் டக்குன்னு, அதுதான் அதை ஸ்பெஷாலிட்டி. நான் உங்களெல்லாம் சந்தோஷப்படுத்த வரலையா, நான் என்ன சந்தோஷப்படுத்திக்க வரையாங்கிற மாதிரி தான் இருந்தது ஒழிய வேற ஒரு மாதிரி இல்லை தெய்வமே. அதாவது என்னென்னா பேச பேச வயசை குறைச்சிக்கிட்டே இருக்கீங்க. ஆனால் இந்த மதுரக்காமாவோட மட்டும் விளையாடாதீங்க, அதெல்லாம் பீட் பண்ண முடியாது, சான்ஸே கிடையாது. அந்தெல்லாம் முயற்சி எடுத்தப்பல நமக்கு எனர்ஜி தான் வேஸ்ட். அதனால நீங்க போட்ட எஃபர்ட் எவ்வளவு பொட்டன்ஷியலான பர்சன். அதாவது சில பேருக்கு லேர்னிங் எனர்ஜி இருக்கும், அந்த ப்ரெசன்டேஷன் ஸ்கில்லுங்கிறது உங்களுக்கு தற்பூர்வ ஆரம்பத்துல இருந்தே நிறைய இடத்துல நீங்க பண்ணிருக்கீங்கிறத வந்து ப்ரூவ் பண்ணுதுங்கிறதும், நிறைய பேரை கட்டி போடுறது, இந்த என்டையர் ஃபோரம்னு சொல்லுவோம் ஜென்ரலாவே, அதை கட்டி போடுறது வந்து பெரிய விஷயம். அது வந்து பீப்புள்ஸ் பர்சனா யூ ஆர் ஆல்வேஸ் பிகம் பீப்புள்ஸ் பர்சன்ங்கிறது தான். நம்மளாலாம் நினைச்சிருப்போம் சரி கண்டினியூஸா இது உட்கார முடியாது அப்படின்னு நினைச்சு அப்படி விடுவோம். ஆனா வாக்கிங் போறவர் இன்னைக்கு வந்து உட்காந்து அப்படி டிஷர்ட்டை போட்டுட்டு வயசானவராக இருந்தாலும் அந்த மீசையும் ஆசையும் ரெண்டுமே நிறைக்கல, உங்களுக்கு நிறைச்ச மாதிரி எங்களுக்கு தெரியுது, ஆனா உங்களுக்கு உள்ளுக்குள்ள நிறைக்கலாங்கிறது தான் ஸ்பெஷாலிட்டி. அதாவது சேல்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுவோம்னா, கையில பை கழுத்துல டை வாயில மெய்யும், பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான், இப்படிதான் நான் பார்த்தேன். நான் 6வது ஆள் வந்து சொல்ல வேணாயா, நீ நாளைக்கு பிசினஸ் நடத்தணுமா வேண்டாமா, வாட் இஸ் த எத்திக் யூ ஆர் சப்போஸ் டு ஃபாலோ. நேர்த்திக்கு ஒரு நண்பர் வந்து என் வீட்டுல வந்து ப்ராடக்ட் வாங்குறதுக்கு ஒரு நண்பர் அனுப்பிச்சிருந்தார். அவர் ஃப்ரெண்டை வந்து கூப்பிட்டு வர்றாரு, அவரு இன்னொரு ஃப்ரெண்டை கூப்பிட்டு வர்றாரு. ஆனா இவருக்கு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் கொடுப்பேன், யூஸ்வலா டிஸ்கவுண்ட் உண்டு அவருக்கு. ஸோ இவர் என்கிட்ட ஒரு பொருள் வாங்கும்போது அவருக்கும் அந்த டிஸ்கவுண்ட்டை கொடுத்தேன், ரொம்ப சந்தோஷமானார். அதனால எதுக்கு சொல்ல வரேன்னா, பிசினஸ்ங்கிறது ஒரு நாள்ல நடத்திட்டு போற விஷயம் இல்லை. ஒவ்வொரு நாளும் வாட் இஸ் த ethic you are supposed to follow based on your customer approach. The customer will bring lot of customers-ங்கிறதா ஸ்பெஷாலிட்டி. அதனால பிசினஸையும் டச் பண்ணதுனால நிறைய விஷயங்கள் ரொம்ப சிறப்பு. ஆனா வந்து ஸ்டார்டிங்ல வந்து தலைவரோட என்டையர் ப்ரொஃபைலையும் கேட்க முடியல, நாங்கள் யூடியூப்ல பார்த்துடுறோம். ஏன்னா உங்களோட ப்ரோக்ராம் அட்டன் பண்ணணும், ஃபுல் டே ப்ரோக்ராம் அட்டன் பண்ணணும்னு நினைச்சிக்கிட்டே இருந்தேன். இன்னைக்கு அது வாய்ப்பா கிடைச்சது. சிறப்பு, வாழ்த்துக்கள், வாழ்க பல்லாண்டு. நன்றி நன்றி ஈலர் சார். அடுத்து தாமோதரன் சார் உங்களுடைய பின்னூட்டத்தை தரலாம். நற்பொழுதுக்கு இனிய காலை வணக்கம். நேற்றே எல்லோரும் நாளைக்கு வந்து விடுங்கள் என்று கூறுவதை ஊர்களில் நாடகம் நடக்கும்போது கோமாளி நாளைக்கு இந்த நாடகம் அனைவரும் வந்து விடுங்கள், தவறாது வந்து விடுங்கள், சிறப்பான நாடகம் என்று கூறி அந்த நாடகத்தில் முடிவை சொல்லுவார்கள். அதை போல நேற்றே நமக்கு அறிவிப்பு கொடுத்த வீரசேகரன் ஐயா அவர்கள்
ஒரு ஓரங்க நாடகத்தை இன்று நடத்துவார் என்று யாருக்குமே தெரியாது. சிறந்த நாடகத்தை இன்று நாம் நேரடியாக பார்ப்பதை விட காணொளி மூலம் இல்லை, ஒளி மூலம் நாம் கேட்டதற்கு மிக்க மகிழ்ச்சி. இந்த ஓரங்க நாடகத்தை திருச்சியில் அனைவருக்கும் முன் நடத்தி காட்டினால் மிக சிறப்பாக இருக்கும் என்ற இந்த கருத்து. அதை செய்து காட்டினால் மிக சிறப்பாக இருக்கும். அவர் பனைமரத்தை பற்றி கூறியது, அவர் பனைமரம் போல் ஓங்கி நிற்க வேண்டும், பனைமரம் போல் பலருக்கும் பயன் தர வேண்டும், பனைமரம் போல் வேரூன்றி நிற்க வேண்டும் என்ற வாழ்த்து கூறி, அவர் மேலும் மேலும் நமக்கு பனைமரம் போல் இருக்க வேண்டும் என்று வாழ்த்துக்களை தெரிவித்து, மேலும் மேலும் அவர் வளர வேண்டும், வாழ்க வளமுடன் என்று கூறி வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி தாமோதரன் சார். அடுத்து லட்சுமி நாராயணனுக்கு சார் உங்களுடைய பின்னூட்டத்தை தரலாம். கேட்கல. கிணற்றுக்குள் இருப்பது போல் இருக்கிறது. கேக்குதா? கொஞ்சம் கேக்குது. கேட்டதில்ல, ஃபர்ஸ்ட் டைம் தான் கேட்கறேன் இன்னைக்கு. இந்த நற்புலரி வரும்போது தம்பி வாய்ஸ் கேட்கல தம்பி. வாய்ஸ் இல்ல, இப்ப கிளியரா இருக்கு. வாய்ஸ் இல்லையான்னு கேட்கறது கிளியரா இருக்கு. இல்ல நற்புலரி ஜாயின் பண்ணும்போது எல்லாம் வயசானவங்க வந்து எல்லாம் போடுற இது அது ப்ரோக்ராம் நீனே போய் உட்காந்து பண்ண போறேன்னு நக்கலா எல்லாம் பேசியிருந்தாங்க. ஆக்சுவலா நான் வந்து சாரோட ஸ்பீச் 2 ஸ்பீச் மிஸ் பண்ணிட்டேன். ஆக்சுவலா 2 செஷன் இன்னைக்கு வந்து இன்னைக்கு கண்டிப்பா அது கேட்கணும் தான் வந்தேன். என்ன அருமையான எனர்ஜி ஆக்சுவலா. ஸோ வயசு ஒரு இல்லைன்றதுக்கு வந்து பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் சார் தான். ஆக்சுவலா ரொம்ப அருமையான ப்ரோக்ராம் சார். ரெண்டரிங்லாம் அருமையா இருந்தது உங்க இதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய பாடம். எனக்கெல்லாம் வயசாகலைன்றதை வந்து நீங்க வந்து இன்னும் ப்ரூவ் பண்றீங்க. ஆக்சுவலா உனக்கு ஒன்றும் வயசாகலடா உனக்கு இன்னொன்னு ரொம்ப அருமையா இருக்கு சார். அதான் சேர்த்தாவே சார். ரொம்ப தேங்க்யூ சார். தேங்க்யூ. நன்றி நன்றி லட்சுமி நாராயணன் சார். சுனிதா மேம் மியூட் பண்ணீங்க. யாராவது ஒரு சார் வணக்கம். மீண்டும் ஒரு வாய்ப்பு இருக்கு. வீரசேகரன் சார் வந்து எப்பயும் எல்லார்ட்டையும் ஒரு வேண்டுகோள் வைப்பாங்க. இன்னைக்கு நான் அவங்க சார்கிட்ட ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன், அன்பான வேண்டுகோள் வைக்கிறேன். நம்ம மே 17th எல்லாரும் மீட் பண்ண போறோம். அந்த 17th அன்னைக்கு உங்களோட ஒரு ப்ரோக்ராம் வந்து தனியா இண்டிவிஜுவலா ஒரு மோனாக்ட் நாங்க எல்லாம் பாக்குற மாதிரி ஒரு சிறப்பான ஒரு ப்ரோக்ராம் தரணும் அப்படின்னு சொல்லி எனக்கு மனசுல தோணுச்சு, அதனால சொன்னேன் சார். தேங்க்யூ. நன்றி நன்றி சுனிதா மேம். இன்கால் மெசேஜ் யாராவது ஒருத்தர் ரீட் பண்ண முடியுமா? அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். தம்பி மில்டன் வாழ்கண்ணா பனைமரத்தோட மெசேஜ் சூப்பர் அண்ணா அப்படின்னு இருக்காரு. அடுத்து நித்யாதேவி மேடம் அருமை தம்பி வாழ்த்துக்கள் அப்படின்னு இருக்காரு. அடுத்து சிவகுமாரன் ஐயா அருமை சிறப்பு வாய்ப்பு இருப்பின் 17/5/2026 அன்று ஒப்பனையோடு அவரை நடிப்பை காண அவளாக இருக்கிறேன். நன்றி ஐயா, நீங்கள் வருவீர்களாயா ஐயா திருச்சியில் ஒப்பனையுடன் அப்படின்னு இருக்காங்க. அடுத்து நம்மளுடைய முத்துலட்சுமி அம்மையார் வெரி நைஸ் செஷன் வீரா சார், ஸ்பெஷல் பிரேயர்ஸ் டு லோகநாதன் சார் ஹெல்த் ரெக்கவரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து மேஜர் நாராயணையா என்லைட்னிங் செஷன் பை வீரா சார் by presenting point forcefully through role, plays and mono acting அப்படின்னு சொல்லியிருக்காரு. கண்ணன்ராஜன் ஐயா காலை வணக்கம். உரையாடல் வெளிப்பாடும் குரல் ஏற்றத்தாழ்வும் மிகவும் அருமையாக இருந்தது. பாராட்டுக்கள். ஒவ்வொரு புதிய காட்சிகளும் மோனோ ஆக்டிங் நடிப்பும் வசனமும் மிகவும் சிறப்பாக இருந்தது. ஆனால் நவீன ஆய்வாளர்களின் கருத்துப்படி சாம்ராட் அசோகர் கலிங்க போருக்கு பிறகு புத்த மதத்தை ஏற்றவர் அல்ல, அதற்கு முன்பே அவர் புத்த மதத்தை பின்பற்றியவர் என கூறப்படுகிறது என்ற ஒரு தகவலையும், ஒரு நல்ல ஆசிரியர் நமக்கு ஒரு கடவுள்தான், திரு லோகநாதன் ஐயா அவர்களின் உடல் நலமடைய எனது பிரார்த்தனைகள், எப்பவுமே கூட்டு பிரார்த்தனை நல்ல பலனை தரும் என்பதையும் சொல்லியிருக்காங்க. சிவகணி செவந்தி அர்ஜுன் எக்ஸலன்ஸ் சார், சூப்பர் கிரேட். Lakshmi Narayan Ayya, good morning to all. Praying for the speedy recovery from the health issues for Mr. Lonan sir. Veeraseran sir, session is excellent. Thank you. நாளை நான் வர்றேன் கோமாலியா, பாய்.
ஒரு நிமிஷம் சார். மீனா டீச்சருக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி சார். டீச்சர் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிப்பதுடன் லோகநாதன் ஐயா அவர்கள் மேலும் மேலும் சிறப்புடன் விரைவில் நலமடைய என்னுடைய கோரிக்கை வைக்கின்றேன். நன்றி, வணக்கம். டீச்சர் அவர்களின் பிறந்த நாளில் வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி. லட்சுமணனுக்கு பர்த்டே விஷஸ் டு டீச்சர் போட்டிருக்காங்க. லோகநாத் ஐயா ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப நன்றி ஐயா. என்னுடைய உடல்நலம் பெற பிரார்த்தனை செய்த அனைவருக்கும் நன்றி. அதுவும் மில்டன் சாருக்கு ஒரு ஸ்பெஷல் நன்றி சொல்லணும். நான் தயங்கி அவர்கிட்ட சொல்லின்னு இருப்பேன், ஏங்க நீங்கள் நட்பில் சொல்லாத இருக்கீங்க, நாளைக்கு சொல்லுங்கன்னாரு. இன்னைக்கு அவர் சொன்னது ரொம்ப நன்றி. எல்லாருமே உடன்பிறப்புகள். நமக்காக பிரார்த்தனை செய்த அனைவருக்கும் நன்றி ஐயா. நன்றி நன்றி. அருணகிரி சார் நன்றி 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 ஐயா. சூப்பர் சூப்பர். முடியாதோடய என்னையும் வந்து கேட்டுட்டு போனீங்க. என் உடம்புக்கும் எல்லாரும் பிரார்த்தனை பண்ணுங்க. நன்றி. அனைவருக்கும் நன்றி. நேற்று செஷன் முடிஞ்ச உடனே வீர சார் வந்து நாளைக்கு என்ன பேசுறது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அடுத்து 2 முறை பேசும்போது சாரோட சிக்னேச்சர் ஸ்டைலில் இன்னைக்கு சூப்பரான ஒரு செஷன் கொடுத்த சாருக்கு நன்றி தெரிவிச்சு. மேடம் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கீங்க நித்யா மேம். இல்ல சார், அது முதல்ல தூக்குன கை தான். பழைய கை. நன்றி. ஸோ வீரா சாருடைய ஏற்புரைக்கு போகிறோம். சார் உங்களுடைய ஏற்புரை தரலாம். அன்பு எளிமைய அனைவருக்கும் எனது அன்பான இதய நன்றிகள். என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியல. இதுதான் நம்மளுடைய ஒரே ஒரு குடும்பம். நம்ம எல்லாம் ஒரு குடும்பம். அதுல எல்லாருக்கும் ஒரே ஒரு செய்தியை மட்டும் நான் குறிக்கொள்ள ஆசைப்படுறேன். அருணகிரி சார் சொன்ன மாதிரி நேற்று பேசிட்டு இருந்தப்ப இந்த பனை மரத்தை பத்தி பேசி வந்தப்ப இந்த வீடியோவை எடுத்து கொடுத்ததே அவர் தான். உண்மையா இல்லைன்னா பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது அந்த வீடியோவை பார்க்குறப்ப. அவர் தான் எடுத்து அனுப்புனது, அவரையே தான் போட சொன்னது இதுன்னு. அது மாதிரி ஒருவருக்கு ஒருவர் நம்ம எல்லாருமே ஒருவருக்கு ஒருவர் அன்பு செலுத்துபவர்கள். நம்ம அதை விட வேற எதுவுமே எனக்கு சொல்ல தெரியல. அதனால நம்ம எல்லோருக்கும் நன்றி. அதே மாதிரி ஐயா ஒன்று சொன்னப்ப சாம்ராட் அசோகன் வந்து அதுக்கு முன்னாடியே புத்த மதத்தின் மீது மிக ஆர்வம் இருந்ததாதான் இது சரித்திரம். அதனாலதான் அவர் தொடர்புகள் வந்து அவரோட துறவியோட தொடர்புகள் இருந்தது. ஒன்னே ஒன்றுன்னா நம்மளால அந்த இதுக்கு செய்ய முடியலையேன்னு அது ஒரு பகுதியாக ஆரம்பிச்சப்ப தான் வந்து அவர் அட்வைஸ், நீ தான் எல்லாம் நல்லா செய்வியப்பா, ஏன்ப்பா இப்போ இப்படி செய்கிற அப்படிங்கிற மாதிரி தான் அது படித்த ஞாபகம் எனக்கு. அதனால் அதையெல்லாம் நம்ம எல்லோரும் அன்போடு இயன்றதை உலகுக்கும் நமக்கும் செய்துக்கிட்டு நம்மை சுற்றோருக்கும் செய்து உலகுக்கும் செய்வோம். இந்த பெருவாய்ப்பை நல்கிய எல்லோருக்கும் நன்றி. அருணகிரி சார் உட்பட அனைவருக்கும் நன்றி. நன்றி, வணக்கம். நன்றி நன்றி. அடுத்தது ஒரே ஒரு இது, யோகநாதன் ஐயா அதை இந்த உணர்வு இதில் மறந்துட்டேன். அவருக்கு இறையருளாட அவருடைய உடல் நலம் நன்றாக வர வேண்டும், மிக நன்றாக இறையருள் நிறைந்து வர வேண்டும். அடுத்தது மீனாம்பிகை சகோதரி அவர்கள் பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இறையருளோடு வளமும் நலமும் பெற்று வாழ வேண்டும். நன்றி நன்றி. நன்றிங்க ஐயா. சிறப்பான ஒரு செஷனை கொடுத்து அழகான பின்னூட்டம், சிறப்பான ஒரு ஏற்புரையை தந்த ஐயாவுக்கு நன்றி தெரிவித்து இந்த இனிய நிகழ்வு உலக மக்களின் நன்மைக்கான கூட்டு பிரார்த்தனையோட நிறைவுக்கு வருகிறது. உலகின் எல்லா